सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुख सौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। राम 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 राम। श्रीमद् भागवत भगवान की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யஜ்ஞத்தில் நேற்றைய தினம் நம்ம பார்த்தது வந்து என்னன்னா, கலினா தீரபீருனா. களி இடத்துல நம்ம போயிட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் களின்ற வந்து நம்ம நேராக வந்து ஒரு எதிர் வந்து நேராக ஒரு உருவத்தோடு வந்து தாக்க மாட்டான். நல்லா புரிஞ்சிக்கணும். அவன் வந்து என்னென்னா நம்மளுடைய மனசில் தான் வந்து தாக்குவான். குணங்கள் மூலமாக தான் வந்து தாக்குவான். குணங்கள் மூலமாக உபத்திரவங்கள் மூலமாக தான் தாக்குவான். உபத்ருதாக பிராயேன அல்பாயுஷா சப்ய கலோ வஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாசு மந்தமதயோ மந்தவாக்கியா ஹி உபத்ருதாக பிராயேன அல்பாயுஷா. இந்த கலியுகத்தெல்லாம் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆயுசு குறைந்தவர்களாக இருப்பார்கள், அல்பாயுஷுடையவர்களாக இருப்பார்கள். 100 வருஷம் தாண்டதே பெரிய விஷயமாகுது இந்த கலியுகத்தில். நான் பார்த்து இப்போ இது வரைக்கும் யாரும் 100 வருஷம் தாண்டதா பார்க்கல. எவ்வளோ பேர் பார்த்தா அந்த 100 வயசு கிட்ட வரும்போது போயிடுறாங்க. அதனால் கலியுகத்தில் வந்து ஆயுசெல்லாம் எல்லாம் குறைவாக தான் காணப்படுகின்றது. கலோ வஸ்மின் யுகே ஜனாக. கலியுக ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மந்தானா மிகவும் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். மந்த பிரக்ஞஸ்ய. ஸோ மந்த மதையோ எவ்வளோ விஷயங்கள் மனசில் ஞாபகம் வச்சுருக்காங்க, வெளி விஷயங்கள்லாம். பகவத் விஷயத்தை நம்ம டெய்லி தானே சொல்கிறோம், ஞாபகத்தில் இல்லைன்றாங்க கேட்டால். பகவத் விஷயத்தில் மந்த மதையா. ஆனால் தன்னை பற்றி யாருன்னா இதெல்லாம் சொல்லிட்டா வச்சுக்கோ, நல்ல மாமுக்காரில் வந்துடுமா. என்னை பற்றி என்ன சொன்னாங்களே, என்னை பற்றி நான் குறை சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க அதை நோண்டி கேட்பாங்க. தன்னை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டா வச்சுக்கோ, சுருன்னு வரும் உடனே. அதெல்லாம் மட்டும் ஞாபகம் இருக்குமா. பகவத் விஷயத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம, அவர் கணக்காக பேசுகிறோம். ஆனால் அதை மட்டும் ஞாபகம் இல்லைன்றாங்க. என்னவோ சொன்னீங்க, சரியா ஞாபகம் இல்லை. அவ்வளோ மந்த மதையா. அது மனசுலேருந்து எடுத்து போட்டுருவான். களி டக்குன்னு மனசுலேருந்து எடுத்து தூக்கி வெளியே போட்டுருவான். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுற மாதிரி பண்ணுவான். கவனத்தோடு, அதான் சொல்லுவேன், லிசன். அப்படி கேட்கணுமா. எப்படின்னா உக்ர ஸ்ரவஸ் அப்படின்னு பேர் இந்த சூதருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சூதர் யாருன்னா அவங்க அப்பா ரோமஹர்ஷனர். உடம்பு புல்லரிச்சு போயிடுமா. அப்படி கதை கேட்பாங்களாம் சௌனகாதி மகர்ஷிகள். கதை கேட்கறதுல அவங்க கில்லாடிகள், கதை சொல்கிறதுல ஒரு கில்லாடி சூதர். அப்படி கதை சொல்லுவார். அந்த கதை கேட்கும் பொழுதே அப்படி உடம்பு அப்படியே உக்கர ஸ்ரவஸ்னா காது வந்து அவ்வளோ ஷார்ப்பாக திட்டின்னு கேட்கணுமா. அவ்வளோ பொருள் நிறைஞ்சதாக இருக்குமா. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டதாக இருக்குமா. அப்படி இல்லை கேட்கணும். மந்த மதைய என்னமோ சொல்கிறாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஏன்னா பாகவத லெக்சர் கொடுக்குறாங்க, பகவத்கீதா லெக்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன்.
சும்மா ஒரு ஜாலியாக பொழுது போகலை அப்படியே வந்து கேட்டேன். அப்படி வந்து கேட்டால் கூட புண்ணியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக கேட்கணும். உலக விஷயங்களை பேசினா அதை கண்டுக்கவே கூடாது, அப்படியே எரேஸ் பண்ணிடணும் ரப்பர் போட்டு. பகவத் விஷயம்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும். ஏன்னா அது கிடைக்காது, அவ்வளோ லேஸில் கிடைக்காது. ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்து. இது ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கிடைக்குமா? எத்தனை ஜென்மத்தில்? கோடி ஜென்ம புண்ணியே நைவது லப்யதே. கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கிடைக்குமா? அப்படியேப்பட்ட பாகவதம் நம்மளுக்கு சுலபமாக கிடைச்சிதுன்னா அதை போய் நம்ம மிஸ் பண்ணலாமா? சரி, அதுதான் சொல்ல. களி தான் என்ன பண்ணுவான்னா மந்த மதையை கொடுப்பானா. ஏன் அடுத்தது என்னன்னா, சரி ஒருத்தர் கதைக்கே வரமாட்டாங்க, சோம்பேறி மந்தாக. அப்படியே வந்தாலும் நான் தான் சொல்கிறேன், தன்னை பார்த்து சொன்னால் நல்ல மமக்காரம் வந்துடுமா? பகவத் கதையை சொன்னால் மனசுலேயே நிற்கலையா? என்னதான் சொல்கிறது? மந்த மதையா அப்படி கேட்குறாங்க கதையை. இன்னொருத்தர் என்னன்னா எல்லாம் வருவாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க, மந்த பாக்கியா. இது மாதிரி ஆசாமியில் பார்த்துருக்கேன். கதை சொல்கிற இடத்துல பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு அழகாக தூங்குவாங்க. நீ சொல்லு ராஜா சொல்லு, நீ சொல்கிற கதை அவ்வளோ சுகமாக இருக்குது தூங்குறதுக்கு. அவ்வளோதான், வாய் திறந்துன்னு அழகாக ஈ போதா கொசு போதா எது போதுன்னு, ஈ போகிறதா கொசு போதா ஈ போதான்னு கூட தெரியாது, வாயில் திறந்துட்டு அப்படி நல்லா தூங்குவாங்க போதா கொரட்டை விட்டு. அதையும் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுறது? அவ்வளோ மந்த பாக்கியாக. கதைக்கு வந்துட்டு கதைக்கு வந்து தூங்குறியே, எவ்வளோ பாக்கியம் என்னென்ன இருக்குது. இந்த சமயத்தில் டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துடும். உடனே அது கதையில் பேசினே இருக்கும்போது டக்குன்னு எழுந்து ஒரே ஓட்டம், இப்படி வர்றது அப்படி வர்றது இப்படி வர்றது அப்படி வர்றது. என்ன உபத்ருதாக. அப்போ தான் ஃபோன் கால் நிறைய வருமா? இந்த சமயத்தில் பாரு, கை வலிச்சது கால் வலிச்சது, டாக்டர் போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கே போனோம் இங்கே போனோம், இது மாதிரி உபத்திரவங்கள்லாம் வருமா? ஆக மொத்தம் நீ கிருஷ்ண கதைக்கு வந்துடக்கூடாது, கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடாது, பகவத் விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அதுக்கு இவ்வளவுக்கும் காரணம் களி. அப்படி நல்ல விஷயத்தில் கொஞ்சம் துணிஞ்சடிச்சு அது வர்றதே பெரிய விஷயம். அப்படி இப்படி வந்துட்டாலும் அதுலேயும் உட்கார விடாத பண்ணுறது அந்த களி புருஷன், மனசு ஈடுபட விடாத பண்ணுறானே. அப்போ எப்படியப்பட்ட களி! அந்த களியை மிஞ்சிட்டு வரவன் தானா. களினா தீர பீருனா, அவனை பார்த்து களி பயந்து விடுவான். என்னன்னா அவனை பண்ணுறானே, உன்னை வரட்டம் போடுறான்னு சொல்லு. அந்த இடத்துல அப்படி கதை சொல்லக்கூடியவர்கள் அப்படி ரசித்து சொல்லும் பொழுது, கேட்குறவங்க அப்படி ரசித்து கேட்கும் பொழுது, அந்த இடத்துல களி என்ன பண்ணிட முடியும்? அதான் சொல்ல, களி தீரபீருனா. அப்படியேப்பட்ட பரிசுத்த மகாராஜன் களியை நெருங்க விடாமல் பிரம்மாவத்த தேசத்தை ஃபுல்லாக எங்கேயுமே தலை காட்ட முடியல. அந்த களி புருஷன் என்ன பண்ணுறோன்னா, மக்களை கெடுக்கிறது இருக்கட்டும், நாம் இந்த மக்களை நம்ம களி அதர்மத்தில் தள்ள முடியாது. ஏன்னா பரிசுத்தினுடைய ராஜ்யம் நடக்குது, மக்களை கெடுக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் யாகங்கள் நடக்குது, கதா கலட்சம் நடக்குது, நாம சங்கீர்த்தனம், இதனுடைய களியினுடைய சாரமான தர்மங்களை அங்கங்கே நடத்த இஷ்டம். பரிசுத்தி எங்கே போனாலும் பகவானுடைய பெருமைகள் தான் பேசுகிறாங்க. எங்கே போனாலும் யார் பரிசுத்த ராஜ்யத்தில். அப்படி இருக்கும்போது களி தலையிடும்போது எங்கே பார்த்தாலும் யாகங்களை நடத்த சொல்லிட்டான். பரிசுத்து தர்மங்கள் அங்கே செழித்து, அங்கே தான் மக்கள் மனசில் எல்லாம் தர்மனிஷ்டை, சத்தியனிஷ்டை, பக்தி நிஷ்டை செழிச்சு இருக்குது. செழிப்பாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? தலை எடுக்க முடியல. என்னென்னா அப்போ மக்களை கெடுக்க முடியாது. இப்போ மக்களை ஆக்கிரமிக்க பார்க்குறான் களி. எங்கே பார்த்தாலும் சூதாட்டம், விபச்சாரம், மதுபானம் சாப்பிட்றது, மாம்சம், இது உள்ள நுழைக்க பார்க்குறான். உள்ள நுழைக்க முடியல தர்மசேஷன். அப்போ மக்களை கெடுக்கிறது இருக்கட்டும், மக்களை ஆளக்கூடிய பரிசுத்தை கவுத்துட்டா ஒழிய இந்த மக்களை நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு களி பிளான் பண்ணிட்டான். அப்போது எப்போ தெரியுமா, திருடர்கள் போல தான் நமக்குள்ள ஆசைகள்லாம் உள்ள நுழையுமா மனசுக்குள்ளே. நம்ம அஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் களியான உள்ளே பூர்வானா. எப்படி நான் நேற்று பார்த்தோம் அந்த விஷயத்தை. ஆட்டு இடையன் கொஞ்சம் அசந்து தூங்கும் போது தான் சென்னாய்கள் நைஸாக உள்ளே புகுந்து ஆட்டை வெளிச்சும் போயிடும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக உலக விஷயங்களில் நம்ம இருந்துட்டோம்னா நமக்குள்ள கெட்ட ஆசைகள் அதெல்லாம் உள்ளே நுழைஞ்சிடும். ஆமாம், அதெல்லாம் உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கே தெரியாது, அதில் மாட்டி நம்ம முழிப்போம் அப்புறமா. அதுதான் களி. அது சொல்கிறார்.
அப்ரமத்தः கிம்னு பாலேஷு சூரேன கலினா தீரபிர அப்ரமத்தः பிரமத்தேஷு. இவன் அஜாக்கிரதையாக இருக்கும்போது அவன் ஜாக்கிரதையாக இருந்து உள்ள நுழைஞ்சிடுவானோ. நம்ம எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்க முடியுமா? கண்ணில் விளக்கண்ணை விட்டுன்னு இருக்க முடியுமா? அப்படி இப்படின்னு தான் நம்ம இருப்போம். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்போம். நம்ம உடல் ஆத்மா உற்சாகம் உள்ளது தான். உடல் இந்த மாம்சம் பலவீனமானதாச்சு, உடம்பு பலவீனமாக இருக்குது. என்னதான் இந்த ஆத்மா உற்சாகமாக இருந்தாலும் இந்த உடலுக்கு கட்டுப்பட்டு இந்த உடலினுடைய மந்தத்தன்மைக்கு ஜடத்துக்கு நாமளும் மனசு ஜடமாயிடுது. அப்போ அஜாக்கிரதையோடு நம்ம இருக்க தான் செய்வோம். அந்த சமயத்தில் திருடர்கள் போல் இந்த ஆசைகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே நுழைஞ்சிடுது. அது காரணம் என்ன? அதான் களி. களி நேரடியாக கெடுக்க மாட்டான், இது போல் மனசில் தான் நம்மளுக்கு கெடுப்பான். அப்போ என்ன பண்ணுறது? அதான் சொல்ல அப்ரமத்த பிரமத்தேஷு யோ மிருகோ ருஷு வர்த்ததே. மிருகன்னா செந்நாய்கள் ஆட்டை திருடுற மாதிரி திருடுவான், மனசை திருடுவான். இப்படி யா யா கதா பகவத ததனீயோரு விக்ரம குண கர்மாஸ்வயா பும்பி சம்சேவ்யாஸ்தபுபூஷுபி. அதனால பகவானுடைய குணங்களை பற்றி பேசணும், பகவானுடைய லீலைகளை பற்றி பேசணும். அதுவே ஒருத்தன் சேமத்தை அடையணும்னு விரும்புகிறவன் நிச்சயமாக சேவிக்கத்தக்கது அது மட்டும்தான். புரியுதா? பேசணும்னு சொன்னால் ஊர் வம்பு பேசாமல் பெரிய பெரிய காரியங்கள்லாம் அனாவசியமாக செய்யக்கூடிய கிருஷ்ணனுடைய கதைகளை தான் நம்ம பேசணுமா, அவனுடைய லீலைகளை பற்றி தான் நம்ம பேசணுமா, அது தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது சௌனகாதி மகரிஷிகள் மறுபடியும் இது சூதர் சொல்லிட்டாரா, சொன்ன பிறகு சௌனகாதி மகரிஷிகள் கேள்விகள் கேட்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ சூதரே, எந்த மனுஷன் யாருன்னா மர்த்தியன்னா மரிக்கும் இயல்பு கொண்டவன் தான் மனுஷன்னு பேர், மர்த்தியன்னு பேர், அதான் மனுஷன்னு பேர். அப்படியாப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனுடைய மரணத்தை நிவர்த்தி செய்கின்றதா இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரிசுத்தமான புகழை எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியேப்பட்ட சொல்லி எங்களுக்கு இருக்கிற மரணத்தை போக்குவிக்கிறீர்கள். அப்படியேப்பட்ட நீங்கள் நீண்ட வருஷம் ரொம்ப நாளாக நீங்கள் தீர்க்காயுஷாக இருக்கணும் அப்படின்னு சௌனக மகரிஷி ஆசீர்வாதம் பண்ணுறார் கதை சொல்கிறவருக்கு. கதை சொல்கிறவர் உயர்ந்தவராக இருந்தாலும் வயசில் சௌனகர் மகரிஷிக்கு 60,000 வயசு. அவர் வயசில் பெரியவர், சூதர் சின்னவர். அதனால் அது மட்டும் இல்லாமல் இவர் பிராமணர். கதை சொல்லக்கூடிய சூதரோ விலோம ஜாதியில், அதாவது கலப்படமான ஜாதியில் பிறந்தவர். அவர் பிராமணர் கிடையாது. ஆமாம், கீழ்குலத்தில் பிறந்தவர். ஆனால் அவரிடத்துல இருக்கிற பக்தி நிஷ்டைக்காக தான் அவர் வியாசாசனத்தில் உட்கார வச்சு அவர்களை 4 அக்ஷரம் பாகவதம் இருக்குது, அந்த பாகவதர் பரம பாகவதர் என்பதனால்தான் அவருக்கு அந்த கௌரவம், வியாசபீடத்தில் கௌரவத்தை கொடுத்து உட்கார வச்சு கதை கேட்குறாங்க. யார்? சௌனகாதி மகரிஷிகள். அதனால் சௌனகாதி மகரிஷி ஆசீர்வாதம் பண்ணலாம். எப்பவுமே கதை கேட்குறவங்க முட்டாளுன்னு நினச்சிட்டோம், கதை சொல்கிறவங்க புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது. கதை கேட்குறவங்க எவ்வளோ புத்திசாலிகளாக இருப்பாங்க. கதை சொல்கிறவனுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட கதை கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இல்லையா? நிறைய விஷயங்கள் தெரியும். நான் அதனால் கதை சொல்கிறவங்க எப்பவுமே தன்னுக்கள் கேட்குறவங்க மட்டமானவங்களோ புத்தியில் தாழ்ந்தவர்கள் என்றோ நினச்சி சொல்லவே கூடாது. அப்படி சொன்னான்னா இவன் கீழே விழுந்துருவான். பகவான் உடனே தலைமையிலே ஒரு கொட்டு கொட்டுவார். அதனால் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நம்மளோட. நமக்கு என்னென்னா பணிவோடு தான் கதை சொல்கிறவங்களே. அதனால் மற்றவங்களை முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. மற்ற முட்டாள் மாதிரி நினச்சிட்டு நம்ம பெரிய புத்திசாலி மாதிரி வியாசபீடத்தை உட்காந்து பேசக்கூடாது. என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை மட்டும் சொன்னால் போதுமானது. அது மாதிரி நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவர்களை கீழவோ நம்ம மேலே நினைக்கக்கூடாது. எல்லாரையும் சமமாக பார்த்து தான் கதை சொல்லணும். அதனால் இப்போ சூதர் இடத்துல ஆசீர்வாதம் பண்ணுறார் சௌனகாதி மகரிஷிகள், நீங்கள் தீர்க்காயுஷாக வாழணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். நீ கிருஷ்ண கதையை சொல்கிறீங்க, அது சுத்தமான புகழை உடையது கிருஷ்ணனுடைய கதைகள். அது என்ன பண்ணுமா? மரணத்தை நிவர்த்தி பண்ணுமா, நம்ம மரணத்திலிருந்து காப்பாற்றி நம்மளை வைகுண்டத்தை அழிச்சும் போவோமா, அப்படிப்பட்ட கதைகள்.
அதனால் அப்படியேப்பட்ட எங்களுக்கு பெரிய உபகாரம் பண்ணுறீங்களே, நீங்கள் நீண்ட காலம் ஜீவித்திருக்கணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் சௌனகாதி மகரிஷி. சூத ஜீவ சமாசௌமிய சாஸ்வதிர் விஷதம் யஷः யஸ்தம் சம்சசி கிருஷ்ணஸ்ய மர்த்தியானாம் அமிர்தம் ஹீனக. மரிக்கும் இயல்பு கொண்ட மனுஷனுக்கு அமிர்தத்தை வார்த்தது போல இந்த பாகவத கதையை கொடுக்கிறீர்கள். அதாவது அழிவற்ற நிலையை கொடுக்கக்கூடிய இந்த கிருஷ்ண கதைகளை சொல்கிறீர்களே, நீங்கள் தீர்க்காயுஷாக இருக்கணும் அப்படின்னு கதை சொல்கிறவங்கள பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறார். கர்மண்யஸ்மின் ஆஸ்வாசே தூம்ராத்மனாம் பவான் ஆபாயயதி கோவிந்த பாத பத்மாசபே மது. நாங்கள் ரொம்ப காலமாக இந்த சத்திர யாகத்தை அனுஷ்டிக்கிறோம்பா. ஆனால் ஒரு அங்க குறைவும் இல்லாமல், அதாவது இந்த கர்மா அங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, மந்திரலோபம் தந்திரலோபம் இதெல்லாம் இல்லாமல் மந்திரத்தை கரெக்டாக உச்சரிக்கணும். திரவியங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும். நெய் சமைத்துக்கள்லாம் சுத்தமாக இருக்கணும். அதில் சொல்லக்கூடிய தந்திரம்னா அது முறைப்படி செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் அவைகள்லாம் சரிவர செய்துட்டோன்னு சொல்ல முடியாது. மந்திரம் சுத்தமாக நம்ம சொல்கிறோன்னு சொல்ல முடியாது. திரவியங்கள்லாம் சுத்தமாக இருக்குது. இதெல்லாம் பூர்ணமாக இருந்தால் தான் யாகத்தினுடைய முழு பலன் கிடைக்கும் இல்லையா. அப்படியேப்பட்ட சத்திர யாகத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த நைமிஷாரண்ய வனத்தில். அதனால் எல்லாமே ஒரு அங்க குறைவும் இல்லாமல் அதாவது என்னென்னா அங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுன்னு சொல்லும், ஒவ்வொரு சடங்குகளும் நாம் கரெக்டாக செய்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஒரு யாகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். அந்த யாகங்கள் குறைபாடு இருக்கிறதுனால கடைசியில் பகவன் நாம ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லிட்டா கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறதுனால அந்த உள்ள குறைகள், அந்த யாகத்தில் செய்யக்கூடிய குறைகள்லாம் மந்திரலோபம் தந்திரலோபம் திரவிய லோபம் அதுபோல் பலவிதமான லோபங்கள்லாம் ஏற்படும் இல்லையா. அதெல்லாம் அதுக்கு பரிகாரமாக பகவன் நாமா தான் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில். அதனால் கிருஷ்ண நாமத்தை சொல்லி தான் அதை சரிப்பட்ட முடியும் இல்லையா. அதுதான் இங்கே சௌனகாதி மகரிஷிகள் சொல்கிறாங்க, நாங்கள் 1000 வருஷம் சத்திர யாகத்தை அனுஷ்டிக்கிறோம், இதில் ஒரு அங்கமும் குறைவில்லாமல் நாங்கள் நடத்திட்டுன்னு சொல்ல முடியாது. அது மெல்ல ஏதோ புகையை போட்டுன்றோம், நான் உடம்பெல்லாம் புகையாக தான் ஆகிப்போச்சு, எங்களுக்கு புகை காரை தான் எங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புகையினால் நாங்கள் அழுக்கடைஞ்ச சரீரத்தோடையவர்களாக இருக்கிறோம். அப்படியேப்பட்ட எங்களை நாங்கள் ஏதோ புகை போட்டுன்னு உடம்பெல்லாம் அழுக்காகின்னு கடந்தோம். நாங்கள் சத்திரயாகம் பண்ணிட்டு நீங்களாக தேடி வந்தீங்க இந்த நிமிஷத்தை எங்களுக்கு அருமையான கிருஷ்ண கதைகளை சொல்கிறீங்களே, என்ன பாக்கியம். நாங்கள் ஏதோ புகை போட்டுன்னு கலிதோஷம் வரக்கூடாதுக்காக யாகங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒன்றும் அங்கே குறைவு இல்லாமல் எதுவும் தப்பும் தவறமாக ஏதோ ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. எல்லாம் சரியாக தான் பண்ணுறாங்க, தன்னை தாழ்த்தின்னு பேசுகிறாங்க அப்படி சௌனகாதி மகரிஷிகள். ஏதோ ஒன்று பண்ணுறோம், இது பூர்ணமான பலன் கொடுக்குமோ இல்லைன்னு கூட தெரியாது எங்களுக்கு சரியா. ஆனால் மக்களுடைய உலக சேமத்துக்காக நாங்கள் 1000 வருஷம் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டிக்கிறோம். ஏன்னா யாகங்கள் பண்ணுற இடத்துல கலியை நெருங்க மாட்டான்றதுனால அப்படி பண்ணுறோம். அதனால் இது பரிபூர்ணமாக செய்துமான்றது தெரியாது, யாகத்தில் சந்தேகம். ஆனால் அப்படி நாங்கள் புகை போட்டுன்னு நாங்கள் யாகம் பண்ணி இருக்கிற எங்களுக்கு மேலே கருணை கொண்டு இது மாதிரி கிருஷ்ண கதையை சொல்கிறீங்களே, அந்த கோவிந்தனுடைய சரணார விந்தத்தில் உள்ள இனிப்பான தேனை பானம் செய்யும்படி நீங்கள் செய்கிறீர்களே, என்ன பாக்கியம் எங்களுக்கு அப்படின்னு அருமையாக சொல்கிறேன் பாருங்க. கர்மன் யஸ்மின் அனாஸ்வாசே தூம்ராத்மனாம் பவான் ஆபாயது தூம்ராத்மனாம். அந்த புகை போட்டு நாங்கள் உடம்பெல்லாம் அழுக்காகி வச்சுட்டாங்க, கரையல்னு ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டாங்க. ஆத்மனாம் பவான் ஆபாயதி கோவிந்த பாத பத்மாசவம் மது. எங்களை கிருஷ்ணனுடைய கோவிந்த திருவடிகளுடைய அந்த அமிர்தத்தை பருகும்படி செய்தவர்களுக்கு என்ன பாக்கியம் எங்களுக்கு அப்படின்னு கோவிந்த பாத பத்மாசவம் மது. அந்த ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தனுடைய சரணாரவிந்தருடைய அந்த இனிப்பான தேனை பானம் செய்யும்படி செய்கிறீங்களே, அந்த தேன் மதுனா தேன் செய்கிறீர்களே அப்படின்னு சூதரை பார்த்து புகழ்கிறார்கள் சௌனகாதி மகரிஷி. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா,
ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இப்போ வர ஸ்லோகம். என்ன அருமையான ஸ்லோகம் தெரியுமா? அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஸ்லோகம். இதெல்லாம் என்ன ரசமாக இருக்குது பாருங்க. ஒரு பக்தனுடைய சகவாசம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த சகவாசம் ஒரு பக்த சங்கம் கிடச்சுன்னா அந்த பக்தர் வாக்கில் பாகவதம் கேட்குற சுகம் இருக்கு, அடேங்கப்பா, அதுக்கு சமமாக சொர்க்கலோக சௌக்கியம் கூட இணையாகாதான். பாருங்க, அழகாக சொல்ற பாருங்க. துளையாமலவேனாபி ந ஸ்வர்கணா அபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷ. துளையாமலவேனாபி ந ஸ்வர்கம் ந அபுனர்பவம். அப்படியேப்பட்ட கிருஷ்ண பக்தருடைய சங்கம், கிருஷ்ண கதையை கேட்குற அந்த சாதுக்களுடைய சங்கம் இருக்கே, அடேங்கப்பா, அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த விஷ்ணு பக்தருடைய சங்கம் இருக்கே, அந்த அற்ப காலம் கிடைச்சா போதுமா, 11 நேரம் கொஞ்சம் கிடைச்சா போதுமா, அற்ப காலத்தில். அதுக்கு செம்ம சொர்க்கலோக சௌக்கியத்தை கூட நாங்கள் செம்ம எண்ண மாட்டோம். மோட்சமே கொடுத்தாலும் அபுனர்பவம், அவங்களுக்கு மோட்சத்தையே நாங்கள் அந்த பாக்கியத்தை கொடுத்தா கூட இந்த பக்த சங்கத்துக்கு இணையாக அந்த மோட்சம் எதுக்கு சீக்கிரமாக மோட்சம் கொடுத்தா பகவானு, கொஞ்ச நேரம் பக்த சங்கத்தில் இருந்துடலாமே அப்படின்னு தோணுமா, மோட்சமே வேணான்னு தோணுமா. அப்படி இருக்கும்போது நிறைய பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் என்னென்னா சக்கரவர்த்தி பதவி, ராஜ்யம், இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, ராஜ்யங்கள்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம், உலகத்தில் உள்ள சௌக்கியங்கள்லாம் கொடுக்கறது. இந்த ஆசீர்வாதங்களையே நாம் பெருசாக மதிச்சிடுவோம். உலகத்தில் கொடுக்கக்கூடிய அற்ப ஆசீர்வாதங்கள் இதெல்லாம். அப்படியேப்பட்ட சொர்க்கலோகத்தையே, வைகுண்டத்தையே, அப்படியேப்பட்ட மோட்சத்தையே கொடுத்தா நாங்கள் இந்த பக்த சங்கத்துக்கு இணைய மதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் லௌகிகமான பொருட்கள்லாம் நிறைய பகவான் ஆசீர்வாதமாக கொடுக்குறாருன்னா அதை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்ற. மனிதர்களுடைய பயனற்ற ராஜ்யம் சௌக்கியங்கள்லாம் இல்லை, பௌதிகமான சௌக்கியங்கள்லாம் கொடுக்கணும்னா அது என்னமா நாங்கள் சமமாக நினைப்போம், பக்த சங்கத்துக்கு சமமாக. அதனால் க்ஷணசங்கேன்னு சாதுஷுன்னு சொல்கிறார் இல்லையா அஜாமல பாக்கியத்தில், ஒரு க்ஷணம் சத் சங்கம் கிடைச்சா போதும், அந்த சாதுக்களுடைய வாக்கில் பாகவதம் கேட்குற இணையாக எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சூதரை பார்த்து சௌனகாதி மகரிஷி வயசில் பெரியவர் அந்த சூதர் அப்படி கதை சொல்கிறாராங்க, கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குதான். அதனால் உங்களுடைய சங்கம் எங்களுக்கு கொஞ்ச நேரம் கிடைக்குது, ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட போதும், எங்களுக்கு சொர்க்கலோகம் வேணாம், இந்த புகையை போட்டுன்னு சத்திரயாகம் பண்ணி எங்களுக்கு என்ன இந்த யாகத்தினால சொர்க்கலோகம் கிடைக்கட்டும், இல்லாட்டி மோட்சமே கிடைக்கட்டுமே, எங்களுக்கு எதுக்கு இந்த யாகம் புகை போட்டுன்னு அந்த யாகத்தை நிறுத்திட்டோம், நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் கதையை தான் கேட்க போகிறோம், நாங்கள் யாகம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஆனந்தமாக கதை கேட்கு. கதைக்காக கதாயாம் சக்ஷனா ஹரேஹே, கதைக்காக அவகாசத்தை ஏற்படுத்தி கொண்டாடலாம், புகை போட்டுன்னு இருக்க போகிறதில்ல யாகத்தில். அப்படி யாகத்தை விட்டு பகவானுடைய கதையை கேட்கறதுக்காக அப்படி சூதரை புகழ்கிறார்கள் சௌனகாதி மகரிஷிகள். அப்படியேப்பட்ட இந்த சூதருடைய அந்த சூதர் எப்படியாப்பட்ட மகாத்மாவாக இருந்திருப்பார் பாருங்க, அவருடைய சங்கத்தினால் அவ்வளோ பவித்திரமாயிட்டாங்களாம் சௌனகாதி மகரிஷிகள் அப்படி சொல்கிறாங்க. இவருடைய மகா ஞானிகள் தான். சௌனக மகரிஷி மகா ஞானி, மகா சதாச்சாரம் கர்மானுஷ்டானங்கள் அப்படி செய்யக்கூடியவர், மகா பக்தி நிஷ்டர். எல்லாமே மகாபாரதத்தில் சௌனகரை பற்றி அப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. சௌனகர் சாதாரணமானவர் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறார், துளையாமலவேனாபி ந ஸ்வர்கம் ந அபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்யானாம் கிமுதாசிஷ ஓணாவ திருப்தியேத்ர சவித்கதாயாம் மகத்தமீகாந்த பராயணஸ்ய நாந்தம் அந்தம் குணானாம் அகுணஸ்ய ஜக்முஹு யோகேஸ்வராயே பவபாத்ம முக்கியாக. அது மட்டும் இல்லை, மகான்களுக்கு சிறந்த மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பிரகலாதர், நாரதர் போன்றவங்களாம், அவங்களுக்கெல்லாம் பெரிய மேலான ஆசிரியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பகவான். அதே சமயத்தில் நம்மள மாதிரி பௌதிகமான குணங்கள் கொண்டவர் கிடையாது. ஆமாம், காமம் நம்மளுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ரஜோகுணம் தமகுணம், அப்படியேப்பட்ட பிராகிருதமான குணங்கள் கொண்டவர் கிடையாதான் பகவான். எப்படியாப்பட்ட குணங்கள் கொண்டவர்னா அவன் அனந்த கல்யாண குணங்கள் கொண்டவராம் பகவான். பகவானுடைய உள்ள கல்யாண குணங்களுடைய முடிவை ஒருத்தன் இது வரைக்கும் பார்த்தவரே கிடையாதான். மணலை எண்ணிடலாம், நட்சத்திரங்களை எண்ணிடலாம், புடவில் உள்ள நூலை எண்ணிடலாம், எவ்வளோ துணிகள் உள்ள நூலை எண்ணிடலாம்.
ஆனால் பகவானுடைய அந்த நூல்கள் குறுக்கம் நெடுக்க சேர்க்கப்பட்டு அதில் உள்ள ஓட்டைகளை என்னால் எண்ணிடலாமா? மணல் என்னால் எண்ணிடலாம், நட்சத்திரங்களை என்னால் எண்ணிடலாம். ஆனால் பகவானுடைய குணங்களை மட்டும் ஒருத்தர் எண்ணவே முடியாதான். அவ்வளவு குணங்கள் இருக்குது. கோடிக்கணக்கான வருஷங்களாக 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனே சொல்கிறாராம் சனகாதி முனிவர்களுக்கு. இன்றைக்கும் பகவானுடைய குணங்களை அவருக்கு தெவிட்டல, இன்னும் முடியலையாம், சொல்லிகிட்டே தான் இருக்கிறாராம். 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனாலேயே பகவானுடைய குணங்களை சொல்ல முடியா, நம்ம இந்த சின்ன நாக்கு வச்சுட்டு நாமளும் ஏதோ பாகவதம் சொல்கிறோம் அப்படின்னு உக்காந்துட்டான். ஏதோ என்ன பண்ணிச்சான், ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணிச்சான், சமுத்திரத்தில் போச்சான். சமுத்திரத்தில் போய் அது தண்ணி கொண்டு வந்து கரையில் ஊற்றிச்சான். அப்போது ஒரு கருடன் கேட்டுதான், சிட்டுக்குருவி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுதான். அந்த கருடன் வந்து, நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சமுத்திரத்தில் மொத்த தண்ணி இறச்சிட்டோம்னா உள்ளே நிறைய மீன்கள் இருக்கும், அதை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சிட்டுக்குருவி. எப்படி இருக்கு பாருங்க. அது மாதிரி தான் நம்ம கிருஷ்ணனுடைய குணங்களை சொல்கிறது. அவனுடைய குணங்களுக்கு எல்லை உண்டா, முடிவு உண்டா? மணலை எண்ணிலாலும் எண்ணிலாம், நட்சத்திரங்களை எண்ணினாலும் எண்ணிடலாம், பகவானுடைய குணங்களை எண்ணவே முடியாது. 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனாலேயே அவனுடைய புகழை சொல்ல முடியாது. நம்மளும் அந்த முடிவை கண்டிட முடியும். அப்படிப்பட்டதுங்க கிருஷ்ணனுடைய குணம். ஏதோ நம்மளும், ஆனால் சமுத்திரத்தை ஃபுல்லாக ஸ்நானம் பண்ணால் தான் சமுத்திர ஸ்நானங்கள். சமுத்திரத்தில் ஒரு ஓரத்தில் போய் ஸ்நானம் பண்ணாலும் சமுத்திர ஸ்நானம் தான். அது மாதிரி இந்த பாகவதம் ஃபுல்லாக நம்மளால் சொல்லிட முடியாது. அதில் கொஞ்சோடு நினைஞ்சிட்டாலும் நம்ம பவித்திரமாயிடும் இல்லையா? கங்கையில் போய் ஒரு மூலையில் போய் உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டாலும் நம்ம கங்கை ஸ்நானம் பண்ணியாச்சுப்பா, கங்கா தீர்த்தம் நம்ம ஸ்நானம் பண்ணியாச்சு, கங்கை நம்ம தலையில் தெளிச்சுட்டாச்சு, சபாஷ், நாமளும் பவித்திரமாயிட்டோம், பாபங்கள் நீங்க பெற்றோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள. அது மாதிரி தான் இந்த பாகவதத்தில் நினைக்கிறது. அதுதான் இங்கே சொல்றார், கோடாம்ப திருப்தியத் ரசவித் கதாயாம் மகத்தமைகாந்த பராயணஸ்ய ந அந்தம். அந்தம்னா முடிவில்லை, ந அந்தம். குணானாம் அகுணஸ்ய ஜக்முஹு யோகேஸ்வராயே பவபாத்ம முக்கியாக. அவன் சாதாரணமான பௌதிக குணங்களும் தான் நம்ம சொல்லிடலாம். இவர் கெட்டவர், நல்லவர், கோபிஸ்டர், இவர் காமுகர், இவர் பெரிய பணத்து பேராசையுடையவர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து டக்குன்னு பார்த்தவொடனே சொல்லிடுறோம். ஏன்னா அவர்களுடைய எல்லை, அந்த குணத்துக்கு எல்லை உட்பட்டவர் என்னன்றது நம்ம பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் கிருஷ்ணனுடைய குணங்கள் இந்த பிராகிருத குணங்கள் போல கிடையாதான். அவன் பெரிய ஆனந்தமான கல்யாண குணங்கள் கொண்டவர். அதை நம்ம எல்லை கண்டுபிடிக்க முடியுமா? அது எல்லையே கிடையாது இல்லையா? பௌதிக உலகமானது 3ல் 1 பங்கு தான் பௌதிக உலகம், 4ல் 1 பங்கு பௌதிகம், மிச்சம் 3 மடங்கு எதிரானா ஆன்மீக உலகங்கள் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? அப்படியாப்பட்ட பகவானுடைய குணங்களும் அதிகமாக உள்ளது. பௌதிகமான குணங்கள் தான் இந்த 3 குணங்கள் உட்பட்டது தான். திரைகுண்ய விஷயாவே தான் 3 குணங்கள் தான். சத்துவ குணம், ரஜோதம குணம். இந்த 3 குணங்கள் அப்பாற்பட்ட அனந்த கல்யாண குணங்கள் நிறைய இருக்குது. அது பகவானுடைய தான், அது எல்லை இல்லாதது. அதை நம்ம எல்லை காண முடியாது அப்படின்னு அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது முடிவு வருது. எந்த பிரம்மாதி தேவர்களை முதலாக கொண்ட யோகேஸ்வரர்லாம் இருக்காங்க, அவர்களாலேயே பகவானுடைய குணங்களை நிச்சயிக்க முடியாதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய கதையில் உள்ள ரசத்தை அறிஞ்சவன் ஒருத்தன், அது எப்படி போகுதுன்னு தோணும். அவன் தான் ரசக்கிராகியாச்சே. ஒரு கதையை சொன்னால் ரசித்து சொல்லணும். ரசித்து சொல்கிறவனுக்கு ரசிகனாக இருக்கணும் அவன். இப்போ என்னென்னவோ ஒரு நடிகர்னா அந்த நடிகர் ரசிகர்னா அந்த நடிகர் பற்றி மாத்திரம் வசதியாக பேசுவான். மற்ற நடிகரை பேசினா பிடிக்காது அவனுக்கு இல்லையா? இது பார்க்குறோம் இல்லையா உலகத்தில். சுமார் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் அது மாதிரி இந்த பாகவதத்தை ரசித்து படித்து சுவைச்சவனுக்கு அது அவன் ரசிகன் வாக்கள் தான் கேட்கணும். அது ரசஞானம் சுவாது பதத்துக்கு தித்திப்பா இருக்கேன்னு அவன் ரச ஞானம் உள்ளவனாக இருக்கான். அவன் ரசிகனாக இருக்கணும். அவன் ஏகாந்தமாக இருந்தால் தான் ரசிக்க முடியும் அந்த பாகவதத்தை. உலக கவலையில் இருந்துட்டு திடீர்னு அந்த பாகவதத்தில் நுழைஞ்சா அதில் ரசித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாகவதமே நிஷ்டையாக இருக்கிறவங்களுக்கு தான் ரசிக்கத்தன்மை வரும். வாழ்க்கை ஃபுல்லாக பாகவதம்.
பாகவதமே படித்து பாகவதத்தையே அனுபவித்து பாகவதத்தையே எழுதி பாகவதத்தையே தன் மார்பில் சாய்ச்சிண்டு பாகவதத்து மேலே படுத்துன்னு இருக்கிறவனுக்கு அந்த ரசிக்கத்தன்மை ஏன் வராமல் போயிடும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரசித்து சொல்லுவாங்க. அந்த ரசிகராக இருக்கணும். அந்த ரசிகனாக இருக்கிறவனுக்கு சுவையாக இருக்கும், பாகவதம் டேஸ்ட்டாக இருக்கும், அது ரசமாக இருக்கும். அப்படியேப்பட்ட அவர்களுக்கு அது போதும்னு தோணவே தோணாது. எவ்வளோ குணங்களை சொன்னாலும் போதும்னு தோணாது. அதான் சொல்கிறார், நான் தம் குணானாம் அகுணஸ்ய ஜக்முஹு யோகேஸ்வர ஏ பகவத்ம முக்கியாக தன்னோ பவான்வை பகவத் பிரதானோ மகத்மைகாந்த பராயணஸ்ய ஹரேருதாரம் சரிதம் விசுத்தம் சுஸ்ரூஷதாம் நோ விதனோத வித்வன்னே. அதனால் வித்வன் யார் சொல்கிறேன்னா சூதரை பார்த்து சொல்கிறார், ஏ வித்வானே, பகவானையே நீங்கள் சேவிக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் கிருஷ்ணனையே சேவிக்கக்கூடியவர்கள். அப்படியேப்பட்ட நீங்கள் மகனியர்கள் அல்லவா? அப்படியே உங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியவன் தான் பகவான் இல்லையா? அந்த ஹரியினுடைய உதாரண தாராள மனத்தோட பகவான் லீலைகள் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவனுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா உதாரமானது. ஏன்னா உலக நன்மைக்காக ஏற்பட்டது அவனுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா. அதே சமயத்தில் நம் மனசை சுத்தம் பண்ணக்கூடியது, விசுத்தமானது. அப்போ அப்படியேப்பட்ட சரித்திரங்களை கேட்க எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அதை விரிவாக நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க சௌனகாதி மகரிஷிகள். எவ்வளோ அழகாக கேட்குறாங்க பாருங்க. அதெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. கிருஷ்ணனுடைய லீலை எப்படிப்பட்டது? உதாரமானதான். ஹரேர் உதாரம் சரிதம் விசுத்தம், நம்ம மனசை சுத்தமாக்கக்கூடியதான், சுத்தமானதான். சுஸ்ரூஷதாம் நோ விதனோது வித்வன்னு. அது கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். தயவுசெய்து சொல்லுங்களேன். பகவானுடைய கதைகள் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கோம். இவ்வளோ நேரம் கதை சொன்னார், போதலையாம். நாமளும் ஒரு 54 பகுதி பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் கூட மேலே மேலே கதைகளை விஸ்தாரமாக தான் சொல்கிறார் சௌனகாதி மகர்ஷிகள். சவை மகா பாகவத பரீட்சித்து ஏன அர்வவர்காக்கியம் அதப்பிரபுத்தி ஞானேன வையாசிக சக்தி தேன வேஜே ககேந்திரத்வஜ பாதமூலம். அது மட்டும் இல்லை, சபை மகா பாகவத பரீட்சித்து எப்படியாப்பட்டவர்னா மகா பாகவதர். அதே சமயத்தில் விசாலமான புத்தி உடையவர். அதப்பிரபுத்தி ஏனாபவர்காக்கியம் அதப்பிரபுத்தி. அதப்பிரபுத்தினா தப்ரபுத்தினா குறுகிய மனப்பான். அதப்பிரபுத்தினா விசாலமான மனம் படைத்தவனாம் பரிசுத்து. தாத்தா அர்ஜுனன் பகவத்கீதை வாங்கி கொடுத்தாரு நம்ம உலகத்துக்காக. பரிசுத்து என்னடான்னா பாகவதத்தை வாங்கி கொடுக்க போறாரு. அதனால் அவர் தாராள மனம் படைத்தவர் அவர். அதனால் அதப்பிரபுத்தி, உலக நன்மைக்காக பாடுபட்டவர் அவர் பரிசுத்து மகாராஜன். ஏன்னா அபவர்காக்கியம் அதப்பிரபுத்தி, அப்படிப்பட்ட விசாலமான மனம் படைத்தவர் அந்த பரிசுத்தராஜன். வியாசருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியரால் உபதேசிக்கப்பட்ட எந்த ஒரு ஞானத்தை சுகாச்சாரியர் உபதேசித்தாரோ அந்த ஆக்கியானம் பாகவதம், அந்த ஆக்கியானத்தினால மோக்ஷன்னு சொல்லக்கூடிய கருடத்வஜனான பகவானுடைய பாதம் மூலத்தை எந்த பரிசுத்தை அடைந்தாரோ அந்த மேலான அதிகமான புண்ணியமானது, அதாவது சித்த சுத்தியை தரக்கூடியது, அந்த அத்தியுதமான மோட்சத்தை தரக்கூடிய, அதாவது ஞான யோகத்தில் முடிவு தரக்கூடிய, ஞானத்தினால்தான் மோட்சம் இல்லையா? அந்த ஞான யோகத்தில் முடிவு தரக்கூடியதானே, அந்த ஞான யோகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியதானே அந்த பகவானுடைய சரித்திரங்களோடு கூடினதான அந்த பாகவதர்களுக்கு மிகவும் பிடித்தமானதான, அதே சமயத்தில் பரிசுத்துக்கு சுகரால் உபதேசிக்கப்பட்டதான
அந்த ஆக்கியானத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா? சபை மகா பாகவத பரீட்சித்து ஏன அவவர்காக்கிய மத பிரபுத்தி ஞானேன வையாசிகி சப்திதேன வேஜே ககேந்திரத்வஜ பாதமூலம். ககேந்திரத்வஜன்னா கருட கோடியுடையவன், கருடனத்தில் தன் பாதத்தை வைத்து கொண்டு கருட வாகனத்தை கொண்டவனான பகவான் இடத்துல அப்படியேப்பட்ட பாதமூலத்தை அடைஞ்சாராம் பரிசுத்த மகாராஜா. எதுக்கான பாகவதம் கேட்டதுனாலே, அதனால் உண்டான ஞானத்தினால் மோட்சம் உண்டாகி ஞானேன வையாசிகர் சப்திதேன பேஜே ககேந்திரத்வஜ பாதமூலம் தன்ன பரம் புண்ணியம் அசம்பிரதார்த்தம் ஆக்கியானம் அத்தியுதம் யோகனிஷ்டம் ஆக்கியாகி அனந்தா சரிதோ உபபன்னம் பாரிக்ஷிதம் பாகவத் ஆபிராமம் அப்படின்னு சொல்கிறார். ஆக்கியாகிம் அனந்தா சரிதோ உபபன்னம் பாரிக்ஷிதம் பாகவத் ஆபிராமம். என்ன அருமையான ஸ்லோகம் பாருங்க. இந்த 2 ஸ்லோகத்தை சேர்த்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம அப்படியேப்பட்ட சுகாச்சாரால் உபதேசிக்கப்பட்ட அந்த ஞான சாதனமாக அமையக்கூடிய அந்த ஆக்கியானத்தில் மோக்ஷன்ற பெயர் எது? கருடத்வஜனான பகவான் அடையிறது தான் மோட்சம். அவருடைய பாதமூலத்தை யார் அடைஞ்சது? பரிசுத்த மகாராஜா அடைந்தான். அப்படியேப்பட்ட மேலான புண்ணியத்தை, அதாவது சுத்தி தரக்கூடியதான அந்த ஞானத்தை சொல்லக்கூடியதான அந்த ஆக்கியான பாகவதத்தை எங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லுங்கள், தெளிவாக உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சௌனகாதி மகரிஷிகள் சூதரிடத்தில் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே சூதருக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. எப்படியாப்பட்ட பரிசுத்தினுடைய கதையை நீங்கள் கேட்குறீங்க, என்ன பாக்கியம் பாருங்கள். என்னை இந்த அளவுக்கு தீர்க்காயுஷாக இருக்கணும், நீ அப்படியேப்பட்ட நீ சிறந்த பாகவதர், உங்களுடைய சங்கத்தில் ஒரு 11 நிமிஷம் கிடைச்சா கூட நாங்கள் அது சொர்க்கத்துக்கு சமமாகவும் மோட்சத்துக்கு சமமாக நினைக்க மாட்டேன். இப்படி சௌனக மகரிஷி போய் பிராமண குலத்தில் பிறந்தவர், நானும் விலோம ஜாதியில் பிறந்தவன், என்னை போய் இப்படி புகழ்கிறாரே, பரம பாகவதராக என்ன நினைக்கிறாரே, என்னை போய் பெரிய மகனீராக நினைக்கிறாரே அப்படின்னு என்னிடத்துல இவ்வளோ கௌரவம் கொடுத்து எனக்கு இந்த வியாசசாந்தத்தை கொடுத்துருக்காங்கன்னா அது எனக்காகவா? இல்லையே, என் கையில் இருக்கக்கூடிய இந்த பாகவதம்னு ஒன்று அந்த கிரந்தத்தை கொடுத்ததுனால தானே, என் குருநாத சுகாச்சாரியர் கொடுத்ததுனால தானே இன்னைக்கு எனக்கும் ஒரு கௌரவம் கொடுத்து எனக்கு இப்படி புகழ்கிறார்கள் இந்த மகான்கள். இவர்களோ பிராமணர்கள், நானோ விலோம ஜாதியில் தாழ்ந்தவன், எனக்கு ஒரு ஆசனம் கொடுத்து என்னிடத்துல பாகவத கதையை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சான். யாருக்கு? சூதருக்கு, கதை சொல்கிறவருக்கு. எனக்கு இவ்வளோ கௌரவம் கொடுத்து இவ்வளோ புகழ்ச்சிக்கு நான் தகுதியுடையவன் இல்லையே அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிறாராம். ஆனால் அவரை பரம பாகவதராக தான் சௌனகாதி மகரிஷிகள் மதிக்கிறாங்க. இன்றைக்கி கூட அந்த பிராமணர் இடத்துல நம்ம குலத்தில் தாழ்ந்தவன் அப்படின்னு பார்க்குறதில்ல. அந்த குலத்தில் தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவங்கள பாகவதம் இருக்குது, பாகவதத்தை ரசித்து பாகவதத்தை அனுபவித்து சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் கொடுக்குற பிராமணர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த பிராமணர்லாம் நான் கண் கூட பார்த்துன்னு தான் இருக்கேன். அவங்க அப்படி கௌரவிக்கிறாங்க. நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, பாகவதம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது போதுமே. அது இருந்துட்டால் உலகமே நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் அவனுக்கு கௌரவம் தன்னாலே பகவான் கொடுப்பான். அதுதான் பாகவத்துடைய மகிமையே. அது சௌனகாதி மகரிஷிகள் சொல்கிறாங்க, உங்கள் சங்கத்தில் 1/2 நிமிஷம் 11 நிமிஷம் இருந்தால் கூட இதுக்கு சொர்க்கலோக சௌக்கியமும் கிடையாது, மோட்சம் கூட கிடையாது. அப்படியேப்பட்ட உங்கள் சங்கம் கிடைக்கிறது நம்ம பாக்கியம் பெற்றுறோன்னுட்டு சௌனகாதி மகரிஷி சொன்ன உடனே ஒரு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு சூதருக்கு. என்ன போய் இந்த அளவுக்கு வசதியாக பேசுகிறீங்களே, நான் என்ன சாமி, நானும் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவன் சாமி அப்படின்னு சொல்கிறேன். நானும் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவன். உங்களுடைய சங்கம் தான் எனக்கு கிடைக்கணும் சாமி, நீங்கள் தான் பெரிய மகாத்மாக்கள், உங்களுடைய சத் சங்கம் கிடைக்குமான்னு நான் ஏங்குறேன். நீங்கள் என்னடான்னா என்னை போய் புகழ்றீங்களே, நானும் ஜாதியில் தாழ்த்தப்பட்டவன், ஏதோ கொஞ்சம் இந்த 4 அக்ஷரம் சுகாச்சாரியர் நாக்கில் போட்டதுனால தான் ஏதோ பாகவதம் சொல்ல பாக்கியம் கிடைச்சிது. அப்படியேப்பட்ட உங்களுடைய சங்கம் தான் கிடைக்கிறது, நான் பாக்கியம் பண்ணிருந்தோமே தவிர என் சங்கத்தை பேர் நீ பாக்கியம் பண்ணன்னு சொல்லாதீங்க சாமி அப்படின்னு சூதர் இங்கே சொல்கிறார். இப்போதான் சாமி
எனக்குள்ளே ஒரு குறை இருந்தது. நடா நம்ம கலப்படமான ஜாதியில் நம்ம ஒரு பிராமணனாக பிறக்காமல் போயிட்டோமே, பிராமண குலத்தில் பிறக்கலையே, ஒரு உயர்ந்த குலத்தில் சத்திரிய குலத்துலையாவது பிறந்திருக்கணும். நாம் இப்படி கீழ் குலத்தில் ஒரு கீழ்ப்பட்ட ஜாதியில் நம்ம கீழ் குலத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்தது சுவாமி. அது என்னை போட்டு அரிச்சுட்டு இருந்தது. என்னடா இது, நம்ம போய் பிராமணர் இடத்துலலாம் நெருங்கி பழக முடியாது, நம்ம வேதம் படிக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது, வேதம் படிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, பிராமணர்கள் தான் அது அதிகாரம். பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் 3 பேர் தான் அந்த தகுதி. அந்த பிராமண சத்திரிய வைஷ்ணவ இருந்தாலும் அந்த தகுதிகள் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் அந்த வேதம்லாம் படிக்கிறதுக்கான பூர்ண தகுதி உண்டு. வேதம் எல்லாருக்கும் வேதம் படிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படியேப்பட்ட நான் வேதம் படிக்கிறதோடு அதிகாரம் இல்லாத கீழ்குலத்தில் பிறந்தவன் நான் அப்படின்னு நினச்சிச்சேன். நம்மளாம் பிராமணனாக பிறக்காமல் போயிட்டோமே, நம்மளுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். பகவானே, என்னுடைய பக்தி இந்த பாகவதம் தெரிஞ்சுக்கிறதாலன்னு எனக்கு இவ்வளவு கௌரவம் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி தான் சுவாமி உங்களுடைய வார்த்தைகளால், நீங்கள் கேட்குற கேள்விகளால், நீங்கள் அனுபவித்து கிருஷ்ண கதையை கேட்க எனக்கு சொல்கிறதுக்கும் ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு அந்த எண்ணமே போயிடுச்சு சாமி. நான் கீழ்குளத்தில் பிறந்தேன் அப்படின்ற எண்ணமே எங்களுக்கு அந்த ஒரு குறை எனக்குள்ளே இருந்தது. அந்த தாழ்வு மனப்பான்மை அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு சாமி. எதனால்னா உங்களோட மகான்கள் எங்களை ஆதரவு கொடுக்கறது, எங்களையும் உற்சாகப்படுறதுக்கு, எங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பக்தர்கள் பிராமணர்கள் எனக்கு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு இந்த கவலை இருக்குமா, நான் கீழ்குளத்தில் பிறந்தன்ற எண்ணம் இருக்குமா எனக்கு? நிச்சயமாக இல்லை சுவாமி. என் மனசில் இருக்கிற அந்த குறையே இருக்க தெரியாமல், அந்த சுவடு தெரியாமல் போயிடுச்சு சுவாமி. நாமளும் பரவாயில்ல, நம்மளும் ஒரு பகவானை உயர்த்தி வச்சுருக்கானே, நமக்கும் ஒரு கௌரவம் கொடுத்துருக்குறான். நாம் ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, நம்ம அனாதைகள் கிடையாது, நம்ம சனாதர்கள் தான். நம்மளுக்கும் ஆதரவு கொடுத்து பிராமணர்கள் இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என் மனசு இப்போ சந்தோஷமாக இருக்குது சாமி. இந்த உள்ள பூரிப்புக்கு எல்லையே இல்லை சாமி அப்படின்னு சூதர் தன்னை தாழ்த்தி அப்படி பேசுகிறார், அனுபவிச்சு பேசுகிறார். சூதவாச்ச, சூதர் சொல்கிறார் பாருங்க அழகா. அஹோ வயம் ஜன்ம பிரதோ அத்தியாஸ்ம விருத்தானுகிருத்தியாபி விலோமஜாதா. விலோம ஜாதியில் பிறந்தவன் நான். விருத்தானுவிருத்தியாபி விலோமஜாதா. தௌஷ்குல்யம் துஷ்டகுலத்தில் பிறந்துட்டேன்னு ஒரு ஆதி எனக்கு மனசில் கவலை இருந்தது சுவாமி. அது இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் எனக்கு போயிடுச்சு சுவாமி. நான் எனக்கும் ஒரு கௌரவம் பகவான் கொடுத்து உட்கார வச்சுக்கிறேனா, இந்த பாகவதத்தினால்தான் தான் சுவாமி எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிது. உங்களுடைய பிராமணர்கள் சபையில் பாகவதமா, எனக்கு ஒரு கௌரவமா, என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு தன்னை நினச்சி கவலைப்படுறார். தௌஷ்குல்யம் ஆதிம் விதுனோதி சீக்கிரம் மகத்தமானம் அபிதான யோக. அபிதான யோக, அபிதான யோக, அபிதான யோக, அபிதான யோக. அந்த நேரத்தை பீடை என் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கவலையை உங்களுடைய ஆதரவுனால, நீங்கள் கொடுத்த உற்சாகத்தினால எனக்கு மனசில் அந்த கவலை போயிடுச்சு சாமி, போயிடுச்சு. இனிமேல் நாங்கள் கீழ்குளத்தில் பிறந்தன்ற எண்ணம் எங்களுக்கு வராது சாமி. இது போதும் சாமி. உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கவலையே இல்லை சாமி. எனக்கு எந்த பகவான் எல்லையில்லாத சக்தி உடையவனோ, அதே சமயத்தில் ஸ்வரூபத்திலையும் அனந்த கோடி ரூபங்கள் கொண்டவனாகிய அனந்தனா அந்த பகவான். ஸ்வரூபத்திலையும் அனந்தன், அதே போல் அவனுடைய சக்திகளும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, அதுவும் அனந்தமானது. அதே சமயத்தில் குணங்களும் அவனுக்கு அந்த முடிவில்லாத அனந்தம். குணத்திலையும் அவன் அனந்தன், சக்திகள்லையும் அனந்தன், அவனுடைய ரூபங்கள்லையும் அனந்தமான ரூபம் உடையவன். அப்படிப்பட்ட அவனுடைய குணங்கள் எல்லையற்றதாக இருக்குதுன்றது நான் கண் கூட உணர்ந்துட்டேன் சாமி. இப்படி என்னையும் உயர்த்தி வச்சிருக்கானே, அவனுடைய குணங்களை நான் என்னென்னு சொல்கிறது? இந்த குணத்தில் தான் அகப்பட்டுடுவான், இந்த குணத்தில் தான் உட்பட்டுடுவான்னு சொல்ல முடியுமான்னு? இன்னும் நிறைய குணங்கள் இருக்குது பேசுறதுக்கு அப்படின்றாங்க. அதனால் மகான்களால் கானம் செய்யப்படுகின்ற அப்படிப்பட்ட குணங்களை உடையவராக இருக்கிறார் கிருஷ்ணர் பகவான் இல்லையா? அதனால் குணங்களாலேயும் அவர் அனந்தராக சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது இல்லையா? அப்படியேப்பட்ட மகான்களுக்கு நிலைத்த ஆசிரியராக இருக்கக்கூடிய பகவானுடைய நாமங்களை அடிக்கடி சொல்கிறவங்களுக்கு இந்த மகானுடைய சேர்க்கைனால
பகவானுடைய நாமங்களை சொல்கிறவங்களுக்கும் மகானுடைய சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கெட்ட குலத்தில் பிறந்தது மூலம் கெட்ட குலத்தில் பிறந்துட்டுமே நம்ம தாழ்ந்த குலத்தில் பிறந்துட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணமான மனப்பீடை, மனசில் உள்ள அந்த கவலையானது, அந்த பீடை, அதாவது என்னென்னா அந்த மனசில் உள்ள அந்த கசப்புத்தன்மை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமா. அதான் மகானுடைய சங்கமும் பகவன் நாம கீர்த்தனமும் நம்மளை அப்படி அந்த அளவுக்கு வசத்தியாக வச்சுடுமா. அப்படிப்பட்டது பகவானுடைய பக்தியானது. அந்த பக்தியினால்தான் ஒருத்தன் வசதி ஆகிடும். புரியுதுதான்? பக்தி சகச. அதனால தானே குகனுக்கு அவனுடைய பக்திக்காக தானே சுங்கிவாரபுரத்தில் போய் அந்த ராமர் கையை பிடிச்சி வாடா அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ஆத்ம சம சகாவான். எந்த விஷயத்தில் ராமருக்கு சமமாக ஆகிட முடியும்? குளத்தில் தாழ்ந்தவன் சிங்கிவாரபுரம். இவன் என்னவோ ஒரு 100 ஸ்தபதின்னு சொல்லுவாங்க அந்த சிங்கிவாரபுரத்தில் குகனை. அந்த ஸ்தபதி என்னன்னா ஒரு 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 100 குடும்பத்துக்கு தளபதியாக இருப்பான். அவ்வளோதான். இவர் சக்கரவர்த்தி திருமகன். இவர் ராமருடைய செல்வத்துக்கும் ராஜ்யத்துக்கும் பார்த்தா ஈடு கிடையாது. அழகுல பார்த்தா ராமருடைய அழகு கிடையாது. குணத்தில் பார்த்தா ராமருடைய குணம் கிடையாது. இவன் பார்த்தா குகனானவன் என்ன பண்ணான்? குணத்துலேயும் தாழ்ந்தவன் தான், அழகுலேயும் தாழ்ந்தவன் தான், அதே மாதிரி ஆட்சியிலையும் பார்த்தா தாழ்ந்தவன் தான். இவன் 100 குடும்பத்துக்கு அதிபதியாக இருக்கான். அவர் சக்கரவர்த்தி, உலகத்துக்கு அதிபதி ராமச்சந்திரமூர்த்தி. எதுலையுமே ராமருக்கு சமமாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறேன் ஆத்ம சமசகா அப்படின்னு. வால்மீகி போய் சொல்லுவாரா? வால்மீகி சத்தியம் தானே சொல்லுவார். எதனாலனா பக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் பகவான் தனக்கு சமமாக வச்சிடறான். அப்போ பகவானே ஒருத்தனை சமமாக ஏற்றுக்கின பிறகு உலகத்தில் இருக்க மற்ற பக்தர்களுக்கு ஏற்றுக்கிறது சொல்ல வேண்டியது என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த புகழானது சேரும். அதுதான் பகவான் செய்யக்கூடிய லீலை. அதான் சொல்ல, அவனுடைய லீலைன்றது எல்லையற்றது. இது மாதிரி நிறைய லீலைகள், அனந்த சக்திகளை உடையவன், அனந்த அற்புதங்களை செய்யக்கூடியவன், அனந்த கர்மாக்களை உடையவன், அனந்த குணங்கள் உடையவன். இப்படிப்பட்டது பகவானுடைய குணமானது. அந்த கீழ்த்தலகத்தில் இருக்கவன் கூட என் புகழை பேசுகிறான்னா அவன் புகழை உலகம் பேசும்படியாக நான் செய்வேன் நான் அப்படின்னு அந்த குணங்கள், அந்த விசாலமான குணம் படைத்தோம் இல்லையா பகவான். இது மாதிரி அவனுடைய குணங்கள் எவ்வளோங்க. இந்த கிருஷ்ணன் இப்படிலாம் பண்ணுறான் பத்தியா அப்படின்னு சூதர் புகழறார். அவனுடைய எல்லையற்ற குணங்களை நான் என்னென்னு சொல்லுவேன், இப்படிலாம் என்ன தூக்கி வச்சிடறானே பிராமண சமாஜத்தில் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் கொண்டாடி சொல்கிறாருங்க. அழகா என்ன அழகாக சொல்கிறார். அப்படியேப்பட்ட அனந்தமான சக்திகள் உடையவன். ஏதோ அந்த மகான்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய நாமங்களை அடிக்கடி சொல்கிறதுனாலையும் அந்த மகானுடைய சங்கத்தினால உலக வியாபாரமாக இருக்கக்கூடிய சம்மந்தமான உலக வியாபாரமாக தான் சொல்கிறோம். இந்த சம்மந்தமாக கெட்ட குலத்தில் பிறந்துட்டோம் அப்படின்ற கவலையானது இருக்கிற இடம் தெரியாமல் அந்த சுவடையெல்லாம் போயிடுது அப்படின்னா அது மகானுடைய சத் சங்கத்தினாலையும் நாம சங்கீர்த்தனத்தினாலையும் அது கிடைச்சிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தானே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. உங்களுடைய சாதுக்களாகிய சவுனகாதி மகரிஷியில் உங்கள் சங்கத்தினாலையும் பகவன் நாமத்தை ஜெபிக்கிறதுனால தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சூதர் அந்த சவுனகாதி மகரிஷிகளை புகழ்கிறார். தன்னுடைய பாக்கியத்தை நினைச்சு உள்ளம் உருகி கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு இந்த பிராமண சமாஜத்தில் பாகவதம் சொல்கிற பாக்கியம் கிடைச்சதேன்னு சொல்லிட்டு தன்னை நினச்சி உருகிறார். அப்படி 19 சூதவாச்ச அஹோ வயம் ஜன்ம பிருதோ அத்தியாஸ்ம விருத்தானுவிருத்தியாபிவிலோமஜாதாः தௌஷ்குல்யமாதிம் விதுனோதி சீக்கிரம் மகத்தமானாம் அபிதான யோகः உதः புனர்கிருணதோ நாமதஸ்ய மகத்தமைகாந்த பராயணஸ்ய யோ அனந்த சக்திர் பகவான் அனந்தோ மகத்குணத்வாத் எம் அனந்தமாஹு. அனந்தன் 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 தான். குணங்கள்ல அனந்தமானவன், அவன் சக்திகள்ல அனந்தமானவன், அவன் ரூபத்தில் அனந்தமானவன், அவன் எல்லாத்துலேயும் அனந்தமானவன், எல்லையற்றவன் அவன். அப்படியேப்பட்ட பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கார். சூதர் பகவானை பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கார். என்னை போய் இப்படி தூக்கி வச்சிருக்கியே கிருஷ்ணா, என்னை போய் இப்படி தூக்கி வச்சிருக்கியே, நான் அதுக்கு தகுதி தானா அப்படின்னு தன்னுடைய என்னுடைய அனந்த சக்திகள் அனந்த குணங்களை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியாப்பட்ட ஏதாவதாலும் நனுசூச்சிதேன குணைர் அசாம்யான் அதிசாயனஸ்ய
ஹித்தே தராம் பிராப்த யதோ விபூதிஹி யஸ்யாங்கிரீதேனும் ஜுஷதே அனபித்சோஹோ. என்ன அழகான ஸ்லோகங்கள் இதெல்லாம், படிச்சு இதெல்லாம் அனுபவிக்கணுங்க. இந்த ஸ்லோகம்லாம் இன்னும் அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. லக்ஷ்மியானவள் என்ன பண்ணுறாளாம், தன்னை பிரார்த்திக்கின்ற பிரம்மாதி தேவர்களை கூட விட்டுட்டு தன்னை வேண்டாதவராக இருக்க லக்ஷ்மி ரமாமுகந்தம் நிரபேக்ஷம் இப்சிதம்னு ஒரு இடத்துல சொல்கிறார் அமிர்த மதன காலத்தில். ஆசை இருக்குதான். என்னென்னா இங்கே அமிர்த மதன காலத்தில் என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணன் பகவான் பாருங்க, எல்லா லக்ஷ்மி என் காலத்தில் மாலை போடுவா, என் காலத்தில் மாலை. அப்போ தான் அலைமகள் இல்லையா பேர், சமுத்திரத்தில் தோன்றினவள் தானே. சமுத்திரத்தில் பல வஸ்துக்கள் தோன்றிச்சு இல்லையா அமிர்த மதன காலத்தில். அப்போ அமிர்த மதன காலத்தில் விஷமும் வந்தது, அது சிவபெருமான் எடுத்துட்டார். அம்மா உச்சஸ்ரவஸ் குதிரை வந்தது, அதுக்கு பிறகு வந்து ஐராவதம் யானை வந்தது, எல்லாம் வந்தது. மகாலட்சுமியும் வந்தா. 8வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் வருது. அது மகாலட்சுமியுடைய ஆவிர்வாவம். அஷ்டலக்ஷ்மி அவ தானே, அடையார் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படியேப்பட்ட மகாலட்சுமி தோன்றும் பொழுது அவள் கையில் வரன்மாலையை கொடுத்து கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லும்போது அவள் கையில் வரன்மாலை எடுத்துன்னு எல்லா தேவர்கள் அசுரர்கள்லாம் நம்மனா அமிர்த காலத்தை விட்டுட்டாங்களாம். மகாலட்சுமி என் கழுத்தில் மாலை போட்டு லக்ஷ்மி வரலன்னா யார் வேணான்னுவாங்க. கழுத்தில் மாலை போடணுன்னு அசுரர்கள் தேவரெல்லாம் அப்படியே பல்லழிச்சு நிற்கணுன்னு இருக்காங்க. என் கழுத்தில் மாலை போடுவா, என் கழுத்தில் மாலை போடுவான்ற லக்ஷ்மி. அவள் கண்டுக்கல, சட்டை விட போன யாரையும் நேராக வரன்மாலை எடுத்துன்னு போனான். இவர் என்ன பண்ணார், அட பாவீங்களே, செய்கிற வேலையை விட்டு பணம் பணம் பணம்னு ஏன்டா வரும். அதான் சொல்கிறேன், வேலையை ஒழுங்காக செய்தால் பணம் கிடைக்க போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, வாழையும் தலையும் இவரே பிடிச்சி அமிர்தத்தை கடையிறாராம். விஷ்ணு சாக்ஷாத் சங்கு சக்கர கதாதர் நாராயணனே கடையிறாராம் தலையெழுத்து. இவனுக்கு பாடுறான லக்ஷ்மி மகளுக்கு மாலை போடுவா, மாலை மாலம் பல்ல காட்டின்னு போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்திராதி தேவர்களும் அங்கே அசுரர்களும் 33 கோடி தேவர்களும் 66 கோடி அசுரர்களும் போய் நின்றுட்டு இருக்காங்க. அவரெல்லாம் கடந்து வரா. யார், மகாலட்சுமி. என் கருத்தில் தான் மாலை வரேன், யார் கருத்துலையும் மாலை போட மாட்டான் அந்த அம்மா மகாலட்சுமி. என்ன பண்ணுறா, இவர் பாடுக்க சட்டை கூட பண்ணலையா. ரமா நிரபேக்ஷனா ஆசை இல்லாமல் இருக்கிறார். ஆனால் ஈப்சிதம் ஆசை உள்ளுக்குள்ள இருக்குது. அது ஒரு கௌரவம், அது ஒரு மாப்பிள்ளை முடுக்காது. அந்த மாப்பிள்ளை கௌரவத்தை காப்பாற்றிக்கிறாரு விஷ்ணு. என்னென்னா மாப்பிள்ளை முறுக்கு அப்படி தான் இருக்கணுமா. என்னென்னா சொர்ணம் மாதிரி அழகாக சீதையை வந்து அப்படி அலங்காரம் பண்ணி ஜனக மகாராஜா பொண்ணை பார்த்து சொக்கிடுவான்னு சொல்லிட்டு ராமர் முன்னாடி வந்துட்டு ராமர் அப்படியே கமுக்கமாக இருக்கிறாராம். மாப்பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கணுமா. பொண்ணை திணிந்து பார்க்கக்கூடாதான். பார்த்தா தன்னுடைய ப்ரெஸ்டேஜ் குறைஞ்சிடும் இல்லையா. அதனால் வந்து அப்படி இருந்தால் கூட அது உள்ளே இருக்கணும், வெளியே காட்டிக்கூடாது. இதெல்லாம் ரசமான ஒரு லீலை. இதெல்லாம் ராமாயணத்தில் அனுபவிக்கணும். ராமாயணத்தில் நிறைய சீதைங்க இருக்கும். அவள அந்த ஒரு சைகெல்லாம் பார்க்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த பாலகாண்டத்தில் அந்த லாஸ்ட்டு 77வது சர்க்கம் நினைக்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த எப்படி எல்லாரும் நடத்துகிறாங்கன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்த்தா அந்த அயோத்தியில் வந்த பிறகு அதெல்லாம் அதான் சொல்கிற ரசமானது. அதெல்லாம் அப்படி சீதைக்கும் இல்லை. என்னென்ன குறிப்புனாலேயே அந்த அவள் என்ன நினைக்கிறான்றது ராமர் புரிஞ்சுப்பாரான். சொல்ல மாட்டாலாம், அவள் என்ன விருப்பம் தெரிவிக்கிறா, என்ன சொல்ல வரா அப்படின்றது அந்த சைகை மூலிமா மனசு. அதான் சொல்கிறேன், மனத்தளவில் ஒன்று சேர்ந்துருந்தால் தான். உடலளவில் ஒன்று சேர்றதுனால இப்போ நிறைய உடலளவில் சேர்றதுக்கு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க இல்லையா. அதனால் மனசளவு சேரவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. மனசளவில் ஒத்துமையாக இருக்கிற குடும்பமும் உண்டு, உடல் அளவுக்கு மட்டும் ஆசைப்படுறது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க உண்டு இல்லையா. ஆனால் சீதை ராமன் அப்படிப்பட்ட இல்லை. அவர்களுடைய காதல் தெய்வீக காதல் இல்லையா. அந்த தெய்வீகமான தம்பதிகள் இல்லையா, சாக்ஷாத் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆச்சு. அந்த குறிப்புனாலேயே அவர் ஒரு பாறை பார்த்தாருன்னா அவள் புரிஞ்சுப்பாளாம். உடனே அவளுக்கு தேவையானது செய்வாளாம் பணிவிடை. அதே சமயத்தில் அவருடைய குறிப்பை பார்த்து ராமர் என்ன பண்ணார், அவளுக்கு தேவையானது செய்வாராம். இதெல்லாம் எவ்வளோ ரசமான ஒரு இல்லறமானது. இதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இங்கே மகாலட்சுமியானவள் இவர் வாழையும் தலையும் வச்சு ஒரு அமிர்தத்துக்கு அடைகிறார் இல்லையா. நேராக வந்தா விஷ்ணுனுடைய கழுத்தில் மாலை போட்டான். அவள் தான் என்னுடைய வாசஸ்தானமாகிய மார்பில் எனக்கு இடம் கொடுங்கன்ட்டு எதிர்பார்த்துட்டு நிற்கிறான். அப்படி அப்போ தான். ஆனால் இவருக்கு அப்படியே கண்டுக்காமல் அப்படியே திரும்பிகிட்டே இருக்கிறான். கழுத்தில் மாலை போட்டால் ஆனால் நிரபேக்ஷம்
ரமா முகுந்தம் நிரபேக்ஷன் ஈப்சிதம். ஈப்சிதம் உள்ள ஆசை இருக்குது, ஆனால் நிரபேட்சியாக இருக்கிறாராம், மாப்பிள்ளையாக இருக்கிறாராம். நல்ல மாப்பிள்ளை நீங்கள் விஷ்ணு. அப்புறம் என்ன பண்ணார், சரி அவருடைய மார்பல வக்ஷஸ்தலத்தில் அவளுக்கு மாலை போட்டு தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் பகவான். அப்படி லக்ஷ்மி கல்யாணம் அவ்வளோ அழகாக, சீதா கல்யாணமே வைபோகமே, அதான் லக்ஷ்மி கல்யாணம் நடக்குது இல்லையா. அவ்வளோ ரசமான, அதெல்லாம் ரசமான விஷயம். அதான் சொல்கிறேன்னே, அந்த அமிர்த மதன காலத்தில் அதெல்லாம் படிக்கும்போதே அப்படியே மனசில் அப்படியே 8வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் லக்ஷ்மி தேவியினுடைய ஆவிர்பாவம் இவனை எடுத்து படித்து பாருங்கள், அவ்வளோ ரசமாக இருக்கும். எதில் விட்டோம்? அப்படியேப்பட்ட மகாலட்சுமியில கூட பிரார்த்திக்கின்ற மகாலட்சுமி தன் கடாட்சம், அந்த மாதிரி கடாட்சம் என் மேலே படாதான் பிரம்மதேவரெலாம் ஏங்குறாராம். அவள் கடாட்சம் பார்த்தா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஆகிடுவேன். அதனால் லக்ஷ்மியோடைய கடாட்சத்தை எதிர்பார்த்து பிரம்மாதி தேவரெலாம் ஏங்குறாங்க, அவங்கள திரும்பியே பார்க்கறது இல்லையா. ஆனால் தன்னை திரும்பியே பார்க்காத விஷ்ணுனுடைய காலை பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கிறாளாம் மகாலட்சுமி வைகுண்டத்தில். அப்படியேப்பட்ட சரணத்துளி ரொம்ப பிரீதியோடு சேவிக்கிறாளாம் பகவானுடைய சரணத்துளியை. அப்படியேப்பட்டவருடைய அவ்வளவு, ஏன்னா அவன் ஸ்ரீனிவாசன்னு, ஸ்ரீக்கு நிவாசம் இடம் கொடுத்தவன் கரெக்டு, குணங்களுக்கும் இடம் கொடுத்துருக்கானான். அந்த குணங்கள், அதாவது கல்யாண குணங்கள், அவங்கள தான் அந்த குணங்களுக்கு இடம் கொடுத்ததுனால சகலத்து சண்டை வரலையாம். அந்த குணங்கள் என்ற தேவி மகாலட்சுமி அங்கே முதல் இடம் பிடிச்சிட்டாளேன்னு அவளுக்கு இடம் கொடுத்த போது நம்மளுக்கு இடம் கொடுப்பானேன்றதுனால தான் லக்ஷ்மி காலை பிடிச்சி தொங்குறானாம். அவ்வளவு சிறந்த குணங்கள் கொண்டதுனால அந்த குணங்களுக்கு தான் மயங்கினாலாம். அவர்கள் இருக்கிற சிறந்த குணங்களுக்கு மயங்கி தான் லக்ஷ்மி தேவி கல்யாணம் பண்ணினாலாம். அப்போ மூத்தவை யாருன்னா அந்த கல்யாண குணங்கள்ன்ற தேவி பகவானுக்கு மனைவிகளாக இருக்காங்க. அவளுக்கு அந்த குணங்களால் பகவானுக்கு பெருமை இல்லை, அந்த குணங்களுக்கு பகவானத்தில் இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு பெருமையா. அதனால் அந்த குணங்களை சம்பாதிக்க மகான்கள்லாம் நாடுகிறார்கள். கிருஷ்ணன் பகவான் பிருக மகரிஷி மார்பில் உதைச்சா கூட அந்த மார்பில் அப்படியே தாங்கிட்டு, சுவாமி உங்கள் கால் வலிக்கிறதோ, உங்களுடைய தாமரை போன்ற பாதங்கள் என்னுடைய கடினமான மார்பில் பட்டதுனால உங்கள் பாதம் வலிக்கிறதோன்னு அந்த இது பண்ணும்போது அந்த குணங்கள் வெளிப்படுது இல்லையா. இது மாதிரி தான் ஒரு மனுஷன் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத மகான்கள் கற்றுக்கிறாங்க இல்லையா. அந்த குணங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா பகவானிடத்திலிருந்து. அந்த குணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அது தேவைப்படுது இல்லையா அந்த குணங்கள். அப்போ மகான்கள்லாம் அந்த குணங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா, பகவானிடத்துலேருந்து கற்றுக்கிறாங்க இல்லையா. அதான் அந்த குணங்களுக்கு ஆசிரியமாக பகவான் இருக்கிறானா. அதான் சொல்ல. அப்படியேப்பட்ட லக்ஷ்மியானவள் தன்னை பிரார்த்திக்கின்ற பிரம்மாதேவரோடு கூட விட்டு வேண்டாதன கூட, ஆனால் எல்லா நற்குணங்களும் கொண்ட விஷ்ணுடைய திருவடிகளை சேவித்து கொண்டிருக்கிறாளே, அவளுடைய பகவானுடைய குணங்களுக்கு சமமாக யார் சமம் சொல்ல முடியும் சொல்லுவாங்களாம்? நாராயணன் தானே பரிபூர்ணமான பூர்ண குணங்கள் கொண்டவன். யார்? குணாபிராமன்னு ராமன் சொல்கிறோம். அந்த குணங்கள் அவங்கள் தானே வெளிப்படுது, வேறு யார்கள் வெளிப்படுது? கல்யாண ராமன் கல்யாண குணங்கள் நிறைஞ்சிருக்கிறது பகவானத்தில் தானே. அந்த பகவானுடைய குணங்களுக்கு சமமும் கிடையாது, அவ்வளோ உயர்வும் கிடையாது. சமமே கிடையாதுன்னா அப்பமா பகவானுடைய குணங்களை விட உயர்ந்தவன் யாருக்கு சிறந்த குணங்கள் இருக்குது சொல்லுவோம்? எந்த தேவர்களுக்கு பகவானுடைய குணங்களுக்கு சமமாக உயர்ந்த குணங்கள் இருக்குது சொல்லு பார்க்கலாம்? கிடையாது. அதனால் அந்த பகவானை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு இந்த குணங்கள் இருக்கிறது சிறப்பு, பக்தர்களுக்கு இந்த குணங்கள் இருக்கிறது ஆச்சரியம் இல்லையே, அது சகஜம் தானே, இது சூச்சனம் தானே. அதனால் இந்த சூச்சனமே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. யோ அனந்த சக்தி பகவான் அனந்தோ மகத்குணத்வாத்யம் அனந்தமாகு ஏதாவதாலும் நனுசூச்சிதேன குணைர் அசாம்யான் அதிசாயனஸ்ய ஹித்வேதரான் பிராப்த யதோ விபூதிஹி யஸ்யாங்கிரேணும் ஜுஷதே அனபிப்சோஹோ அதாபியத் பாதநகாவசிருஷ்டம் ஜகத்விரிஞ்சோபய ஹிருதார்ஹணாம்பஹ ச ஈசம் புனாத்ய அந்யதமோ முகுந்தாத் கோ நாம லோகே பகவத் பதார்த்தஹ. பகவான் என்ற சப்தத்துக்கு யார்? கிருஷ்ணன் தானே உரியவன், வேறு யாருங்க பகவானுடைய சப்தத்துக்கு? பகவத் பதார்த்தா, பகவானுடைய சப்தத்துக்கு கிருஷ்ணன் தானே உரியவன். அந்த கிருஷ்ண கதைகளை கேட்கிறீர்களே, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். அதான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க.
அது பகவானுடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாதங்களுள்ள நகத்திலிருந்து வெளிவந்தது தான் பிரம்மதேவருடைய கமண்டலு தீர்த்தத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டதுமான அந்த அர்க்கியோதகமானது. மகாதேவனாகிய சிவபெருமானுடைய கூடிய இந்த ஜகத்தையே பரிசுத்தப்படுத்துகிறதோ அந்த கங்கை இருக்கிறாளே, பகவானுடைய பாதங்களில் எந்த பிரம்மதேவரால் சமர்ப்பிக்கப்பட்ட, அதாவது பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தான் இல்லையா, வாமன அவதாரம் ஒரு அவதாரம், அந்த வாமன அவதாரம் மறைஞ்சு திரிவிக்ரம அவதாரம் 3 லோகத்தையும் வியாபிச்சு பகவான் பலி சக்கரவர்த்தியில் 3 அடி மண்ணு யாசிச்சான் இல்லையா, ஓரடியால் பூமி முழுவதும் அளந்துட்டான் இல்லையா. 2வது அடி எடுக்கும்போது பூர்லோகம், புவர்லோகம், சொர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தவோலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியலோகத்தில் தன்னுடைய பாதத்தை 2வது திருவடி எடுத்து வச்ச போது, ஆஹா தன்னுடைய வீட்டிலிருந்து பகவானுடைய பாதம் வந்திருக்கேன்னு சொல்லி சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவரானவர் தன் கமண்டலு தீர்த்தத்தினால எந்த பகவானுடைய திருவடியை அலம்பினாரோ அந்த திருவடி நகத்திலிருந்து வழிந்த சிறிது நீரானது உலகத்தில் பிரவாகமாக ஆகாச கங்கையாக வரும்பொழுது கங்காதரனாகிய சாட்சாத் சிவபெருமான் தலையினால் தாங்கினாரோ, பிரம்மதேவர் கைப்பட்டு விஷ்ணுடைய திருவடிப்பட்டு அந்த சிவபெருமானுடைய தலையில் சிரசு பட்டு அப்படி மும்மூர்த்தியுடைய ஸ்பர்சம் பட்டதுனால தான் அது ஆகாச கங்கையானது. அப்படிப்பட்ட மகா பவித்திரமாக பூலோகத்தில் ஓடுகிறாள். அவள் எல்லாருடைய பாவங்களையும் போக்குகிறாள், எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துகிறாள் இல்லையா. அந்த விஷ்ணு தீர்த்தத்தை எந்த சிவபெருமானே தலையில் தாங்கினாரோ அந்த தீர்த்தத்து அப்படிப்பட்ட மகாதேவனே சிவபெருமானே சிவ அபூத்து, சிவனையே பரிசுத்தம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சிவனே மங்களஸ்வரூபியா எதனால் ஆனாரா, விஷ்ணு தீர்த்தத்தை தலையில் தரிச்சதுனால்தான் சிவனே சிவமா மங்களஸ்வரூபியாக பிரகாசிக்கிறாரோ. அப்படிப்பட்ட மகாதேவனுடன் கூடிய உலகங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த பகவானுடைய பாதம் தீர்த்தம் பரிசுத்த அந்த சிவபெருமான முதலான சகல தேவர்களையும் பரிசுத்தப்படுத்துகிறதோ அந்த பாத தீர்த்தமானது விஷ்ணு பாத தீர்த்தத்தினால அது அவ்வளோ மகிமை. அந்த திருவடிகளை மகாலட்சுமி பிடிச்சி தொங்குறது ஆச்சரியம் என்ன சொல்லும் பார்க்கலாம். அந்த திருவடிகளை மகான்கள் சேவிக்கிறது ஆச்சரியம் என்ன. எந்த பகவானிடத்தில் பக்தி செய்கின்றவர்கள் தீரர்களாக புத்திமான்களாக ஆகி இந்த உடல் தேகாதிகளில் உள்ள பற்றுதலை அப்போதே போக்கிக் கொண்டு அந்த பரமாம்ச தன்மையில் அகிம்சை, வைராக்கியம் இதெல்லாம் சுபாவமான தர்மமாக கடைபிடிக்கிறாங்களோ இல்லையா அந்த மகான்கள், அந்த முகுந்தனை காட்டிலும் உலகத்தில் பகவான் என்ற சப்தத்துக்கு உரியவர் வேறு யார் சொல்லு பார்க்கலாம். சொல்லு, வேறு யார் எவர் தான் இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். யார் இருக்க முடியும்? பகவானிடத்தில் பக்தி பண்ணுறதுனால்தான் அஹிம்சையை ஒருத்தன் கடைபிடிக்க முடியுமா, அதே சமயம் வைராக்கியத்தை கடைபிடிக்க முடியுமா. இதெல்லாம் ஸ்வபாவமாக அவங்களுக்கு அந்த குணங்கள்லாம் வந்துடுமா. கிருஷ்ண பக்தி பண்ணும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக உலக விஷயங்களில் வைராக்கியமும் அவனுக்கு உலகத்தில் எந்த ஜீவராசியை பார்த்தாலும் அவனுக்கு எதாவது மாம்ச பக்ஷணம் பண்ணுற குணம் இருந்தால் கூட அவன் பகவானிடத்தில் பக்தி பண்ண வந்துட்டான்னா, சிச்சி இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த முட்டைலாம் சாப்பிடக்கூடாது, இது மாதிரி விஷயம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டுவான். ஆட்டோமேட்டிக்காக அவன் அஹிம்சையை கடைபிடிக்கக்கூடியவனாக மாறிடுவான். சில ஜீவராசிகள் சிறு எறும்பு முதல்ல ஜீவராசிகளுக்கு கூட பரிதாபம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கருணை என்ற குணம் வந்துடும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக. நீங்களே பார்க்கலாம், நிறைய பேர் அப்போ மாறி இருக்காங்க. அப்படி மாறிடுவான் அவன். அப்படி எதனால்னா பகவான் கதையில் பகவானிடத்தில் பக்தி பண்ணுறேன் அவனுக்கு அந்த பரமாம்ச தன்மை வந்துடுமா. இது செய்யத்தகாதது. நாம் காக்கைகள் போல இருந்தவங்களாக இருந்தால் கூட காக்கைகள் எச்சில் குமிழ்லாம் ரமிக்கும், அதுபோல் பௌதிக விஷயங்களை ரமிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட பகவத் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம பரமஹம்சம் எப்படி பாலையும் தனி வச்சு பாலை மாத்திரம் பருகுமோ அது மாதிரி சுத்தமான விஷயங்களை மட்டும் கிரகிப்பானே தவிர ஹிம்சையை கடைபிடிக்க மாட்டான், அஹிம்சா தர்மத்தை கடைபிடிப்பான், உலக விஷயங்களில் உள்ள பட்டுதலை விட்டுடுவான். அப்படிப்பட்ட சுத்தமான தன்மைகள் நல்ல குணங்கள் உடையவனாக அவன் பகவானை போலவே சிறந்த குணங்கள் கொண்டவனாக மாறிடுவான்.
அதனால தான் பகவானுடைய குணங்களை பற்றி எடுத்து பேசணும். ஏன்னா அந்த பகவான் பாதத்திலிருந்து வழிந்த அந்த கங்கையே வந்து சிவபெருமானுடைய லோகங்களுக்கு, சிவபெருமான் முதலான லோகங்களையெல்லாம் பவித்திரமாக்குதுன்னு சொன்னான். அந்த பாதத்திலேயே தியானம் பண்ணிட்டு இருக்கிற மகாத்மாக்களுடைய மனசில் வந்து எவ்வளோ பவித்திரம் உண்டாகும்னு யோசிச்சு பாருங்கள். அவர்கள் அப்படி அஹிம்சா தர்மத்தை கடைபிடிக்கிறவங்களாகவும் வைராக்கியசீலர்களாகவும் அப்படி மாறிடுவாங்களாம் மகாத்மாக்கள்லாம். அப்படிப்பட்ட ஸ்வபாவமான தர்மமாக அவங்களுக்கு மாறிடுமா பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தியானது. அப்படி சர்வோத்தமான அந்த பரமாம்சத்தன்மையை யார் அடைகின்றார்களோ அந்த முகந்தனை காட்டில் அப்படிப்பட்ட பகவான் அவன் தானே பகவான் தானே ஒருத்தனை பரிசுத்தம் பண்ண முடியும். இவ்வளோ மாற்றங்களை கொடுக்கக்கூடியவன் யார்? பகவான் ஒருத்தன் தான் பண்ண முடியும். அப்போ அந்த பகவான் சப்தத்துக்கு வேறு யார் இருக்க முடியும்? பகவானோட பதார்த்தத்துக்கு உரியவன் அந்த கிருஷ்ணன் மட்டும்தானே. அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி தான் நம்ம பேசணுமா. அது இங்கே சொல்கிறார். இருபத்தி 22வது ஸ்லோகம் 21. அதாபியத் பாத நகாவசிருஷ்டம் ஜகத்விரிஞ்சோபஹதார்ஹணாம்பஹ சேஷம் புணத்ய அந்யதமோ முகுந்தாத் கோ நாம லோகே பகவத் பதார்த்தः யத்ராணுரக்தः ஸ்வசவசைவ தீரா வியபோஹ்ய தேகாதிஷு சங்கமூடம் ரஜந்தி தத் பாரமஹம்ஸ்யத்வந்தியம் யஸ்மின் அஹிம்சோபசமஸ்வதர்மஹ. அஹிம்ச உபசமம், அதை வைராக்கியம் முதலானது ஸ்வதர்மமாக இருக்குமா அவனுக்கு. அது இயற்கையாகவே சுவாபாவிகமாக அவனுக்கு அந்த குணங்கள் அமையுமா கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனாலே. ஏன்னா பகவத் சப்தத்துக்குரியவன் பகவான்னா பக என்ற 6 குணங்கள் பூர்ணமாக நிறைஞ்சவன் தான் பகவான் இல்லையா. அந்த கிருஷ்ணனுடைய குணங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்துடுமா. ஏன்னா பகவானோட சப்தத்துக்குரியவன் கிருஷ்ணன்றதுனால அவனுக்கு இருக்கிற குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக பக்தனுக்கு வந்துடும். வேறு யாரும் பகவான்ற சப்தத்தில் எந்த தேவரில் சொல்ல முடியாது. அப்படின்னா மற்ற தேவரில் வணங்குறவங்களுக்கு அந்த குணங்கள் இருக்குமே கிடையாது. ஆனால் பகவானை வணங்குறவங்களுக்கு தானே இந்த குணங்கள் எல்லாம் தன்னாலே சுவாபாவிகமாக அவனுக்கு வருது. அப்படின்னா அப்போ அவன் கும்பிட்ற தெய்வம் யாருன்னா பகவானை கும்பிட்றான். அந்த பகம் என்ற சொல்லக்கூடிய 6 குணங்களும் பூர்ணமாக இருக்கக்கூடியவன், குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை கும்பிட்றதுனால தான் அவனுக்கு இந்த குணங்கள்லாம் இயற்கையாகவே அவனுக்கு பிரகாசிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சொல்கிறார். யஸ்மின் அஹிம்சோ உபசமஹ ஸ்வதர்மஹ அகம் ஹி பிருஷ்டோ அர்யமனோ பவத்பிஹி ஆசக்ஷ ஆத்ம அவகமோ அத்ர யாவான் நவ பதந்தி ஆத்ம சமம் பதத்ரிணஹ ததா சமம் விஷ்ணு கதிம் விபஸ்சிதஹ. இதெல்லாம் சொல்லிட்டு வர அதாவது அர்யமனோ பவத்பிஹி ஆச்சக்ஷ. அர்யமனோன்னா 3 வேத ஸ்வரூபிகளாம். சௌனகாதி மகரிஷிகள் எப்பவும் வேதங்களை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. வேதத்தை பாராயணம் பண்ண வேதத்தை பாராயணம் பண்ணுறதுல நிஷ்டையாக கொண்டவர்கள் தான் சௌனகாதி மகரிஷிகள்லாம். அதனால் வேதமயமாகவே சொல்லப்படுகிறார்கள் அவர்கள். 3 வேத ஸ்வரூபி 3 வேதம் தான் முக்கியமாக சொல்லப்படுது. ரிக்கேஜு சாமம். அந்த 3 வேதங்களையும் எப்போ அத்தியனத்தில் நாக்கில் டிப்பில் அப்படி எப்பொழுதும் அத்தியனத்தில் இருக்கக்கூடியவர்களாம். அதனால் வேதமயமானவர்களாம் அந்த ரிஷிகள். அப்படி அந்த ரிஷிகளை புகழ்கிறார்கள். பிராமணனா அந்த பிராமம் என்ற பாகம், பிராமம்னா வேதத்தை யார் வாசிக்கிறானோ அவன் தான் பிராமணன். ஆமாம், வேதத்தை அத்தியனம் பண்ணுறவன் தான் பிராமணன். அதனால தான் பிராமம்னா வேதம்னு அர்த்தம். அவன் பிராமணன் அப்படின்னா அவன் வேதத்தை வாசித்தவனாக இருக்கிறவன் தான் பிராமணன். அப்படியேப்பட்ட 3 வேத ஸ்வரூபிகளாக பிரகாசிக்கிறார்களா சௌனகாதி மகரிஷிகள் ஆகிய பிராமணர்கள். அதனால் சொல்கிறார் பிரம்மவித்துக்கள் அவர்கள். அதனால் சொல்கிறார் இங்கே அர்யமனோ பவத்பிஹி ஆசக்ஷ ஆத்மா அவகமோ அத்ர யாவான் நப பதந்தி ஆத்ம சமம் பதத்ரிணஸ்ததா சமம் விஷ்ணு கதிம் விபஸ்சிதஹ. அப்படியேப்பட்ட வேதஸ்வரூபமான சூரியர்களே, வேதஸ்வரூபமான சூரியர்கள் அவங்களும். அரியமன்னா சூரியன் அர்த்தம். வேதஸ்வரமான சூரியர்களே, ஏதோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னால் என் புத்திக்கு எட்டிய அளவுக்கு நான் சொல்கிறேன் சாமி. எல்லாம் தெரியும்,
சூதருக்கு. ஆனாலும் எப்படி வினயமாக பேசுகிறாரு பாருங்கள். நீங்கள் பரிசுத்தை பற்றி கேள்விகள் கேட்டீங்க, பரிசுத்து கதையை விஸ்தாரமாக சொன்னீங்க. பகவானுடைய கிருஷ்ண கதையில் எப்படி அவர் மோட்சத்துக்கு போனார் அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க. நான் பதில் சொல்கிறேன். ஆனால் ஏதோ எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். என் புத்தி கெட்டியவளுக்கு சொல்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல மாட்டேன். ஏதோ ஆனால் எல்லாம் சொல்ல போகிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். தன்னை தாழ்த்தி பேசுகிறார், தன் வினயத்தோடு பேசுகிறாருன்றது இங்கே தெரிஞ்சுக்கணும். கதை சொல்கிறவருக்கு எவ்வளோ வினயம் இருக்குது, கதை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ வினயம் இருக்குது பாருங்கள். அப்படி காண்பிச்சுக்கிறாங்க. அப்படி தன்னை வெளியே தனக்கு எல்லாம் தெரியும்னு காண்பிச்சிக்காமல் எவ்வளோ தன்னடக்கத்தோடு பேசுகிறாரு பாருங்கள் சூத்திரன். அதான் சொல்கிறேன், என் புத்திக்கு எவ்வளோ எட்டுமோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பட்சிகள் கூட தன் ரெக்கையில் சக்தி இருக்கிற வரைக்கும் தானே ஆகாசத்தில் பறக்கும் இல்லையா? அது மாதிரி என் புத்திக்கு எட்டிய அளவுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன் சாமி. அது மாதிரி தான் நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய வித்வான்லாம் கூட தன் சக்திக்கு தகுந்தபடி தான் விஷ்ணுடைய லீலைகளை சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்ட்டு சூதர் சொல்கிறாரு இங்கே. அகம் ஹி பிருஷ்டோ அரியமனோ பவத்பிஹி. அரியமான சூரியன் அர்த்தம். சூரியர்கள் எந்த சூரியர்கள்? வேத வாசிக்கிறதுல வேதத்தை வேதத்தை பாராயணம் பண்ணாவே அவங்களுக்குள்ள அந்த சூரியன் போல் தேஜஸ் அவங்களுக்குள்ளே உண்டாயிடும். நீங்கள் வேதம் வாசிக்கிறவங்க, வேத பாராயணம் பண்ணுறவங்க உட்காந்த இடத்துல போனால் அப்படி கொதிக்கும், அப்படி ஒரு தபசக்தி உண்டாகும் வேத பாராயணமே. அதெல்லாம் பிராமணர்கள் வேதம் வாசிக்கலாம் பார்த்துருக்கீங்களா? அஸ்வமேத மண்டபம், அயோத்தியா மண்டபத்தில் போனால் நான் அப்படியே உட்காந்துருவேன் ஸ்டன்னா. அந்த வேதங்கள்லாம் பாராயணம் பண்ணும்போது ஆனந்தமாக இருக்கும். அந்த வேதங்களை என்னவோ முன்ஜென்ம வாசனை வெட்டகுறை தொட்டகுறை இருக்குமோ என்னன்னு தெரில, என்னவோ தெரில. அந்த வேதம் வாசனை அந்த ஸ்வரத்தோடு அந்த வேத பாராயணம் பண்ணால் அப்படியே உட்காந்துட்டு கேட்கலாம் போல இருக்கும் ஆனந்தமாக. அது ஒன்றுமே புரியாது, புரியலனா கூட அந்த ஸ்வரம், அந்த வேதம் வாசிக்கிற அந்த பிராமணர்கள் அருமையாக சேர்ந்த அந்த வேத பாராயணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அடேங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாம் போல இருக்கும், ஆசையாக இருக்கும். அப்படியே உட்காந்துட்டு ஸ்டன்னாக உட்காந்துட்டு அப்படியே கேட்டுருந்துருப்பேன். அந்த அயோத்தியா மண்டபத்தில் வேதம் வாசித்தாங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கணும். அதான் சொல்கிறேன், இதெல்லாம் அப்படியேப்பட்ட யோக சூரியர்களாக வேதத்தில் விற்பனர்களாக இருக்கக்கூடிய அந்த சௌனகாதி மகர்ஷிகள் சூரியன் போல பிரகாசிக்கிறார்களாம். அதான் சொல்கிறேன், அகம் ஹி பிருஷ்டோ அர்யமனோ பவத்பி ஆச்சக்ஷ ஆத்ம அவகமோ அத்த யாவான்னு நவ பதந்தி ஆத்ம சமம் பதத்தின ததா சமம் விஷ்ணுகதிம் உபஸ்தித அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் சக்தி முடிஞ்ச வரைக்கும் அந்த பகவானுடைய கதைகளை சொல்கிறோம், நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறார். இது வரைக்கும் நாம் பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே பரிசுத்தினுடைய கதைலாம் வரப்போகுது. பரிசுத்தினால் லக்ஷ்மணனால் சாபம் ஏற்பட்டு சுகாச்சாரிய தன் குருநாதரை அடைஞ்சு மோட்சத்துக்கு வழி தருகிறார். அதான் பாகவதம் கேட்குற பாக்கியம் கிடைக்க போகுது இனிமேல் தான் பரிசுத்துக்கு. அதெல்லாம் அனுபவிக்கலாம். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. என்னடா ஸ்லோவாக போகிறேன்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அனுபவித்து படிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் அப்படியே பதமாக படிச்சுன்னு வரேன் முடிஞ்ச வரைக்கும். இல்லை சுருக்கமாக 7 நாள் சப்தாக முறைப்படி பாகவதம் கேட்கணுன்னா முன்னாடி வேறு இடத்துல உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அந்த 7 நாள் பாகவதம் அது ஆடியோ இருக்குது. வேணா அது கூட நம்ம 8 பகுதியாக போட்டிருக்கோம். மகாத்மியம் ஒரு நாள், 7 நாள் பாகவதம் பூரா ருக்மணி கல்யாணம் வரைக்கும் போட்டிருக்கேன். வேணா அது ஒன்றா கூட நான் யூடியூப்பில் போட்டுடலாம். அது வேணா அது நீங்கள் சுருக்கமாக அந்த 7 நாள் முறைப்படி பாகவதம் கேட்கறனால அதில் கேட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு இதை அனுபவிக்கணும், பதமாக அனுபவிக்கணுன்றதுனால இப்போது இப்படி அனுபவித்து ஸ்லோகமாக சொல்லிட்டு வரோம் நாம். சரி, மேலே அடுத்த பகுதியில் பரிசுத்தினுடைய சாபம் ஏற்பட்டது, அப்புறமா ராஜ்யத்தை திறந்து சுகாச்சாரம் அடையிறது, பகவத் விஷயங்கள்லாம் கேட்கறதுலாம் அப்புறம் பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. ஜெய் ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத்குரு மகாராஜுக்கு ஜெய். சகல சோதமலிக்கு ஜெய். சித்தபதே. ராம 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 ராம் ராம 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 ராம்.
ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய்.